முதல் விஷயமா வந்து எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சார். சுரேஷ் விளங்க மாட்டேன் சுரேஷ். கான் ஹியர். சார் இப்போ ஓகேவா சார்? ஸ்க்ரீன் பார்க்க முடியுதா சார்? இப்போ எஸ் கேன். ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வாழ்த்துக்கள் முதல்ல. ஏன்னா யூகேசிஜிலாம் லூஸ் பண்ணி இப்போ இன்டர்வியூக்கெலாம் தயார் பண்ணியிருப்பீங்க. இன்டர்வியூக்கான விளக்கங்கள், எங்களுக்கு கிடைத்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து இப்போ உங்ககிட்ட நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். சரி, வாங்க நம்ம ஒவ்வொன்றாக தெளிவாக பார்க்கலாம். சரி, முதலாவதாக வந்து செபுலம் தமுடுகா, அதாவது இன்டர்வியூக்கு போவதற்கு முன்பு என்னென்ன விஷயம்லாம் வந்து நீங்க மாணவர்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பூசா தமுடுகா, பிலே தமுடுகா, தாரிட் அண்ட் மாசா தமுடுகா தெலடி துத்தாக்குவன், அதாவது மாணவர்கள் வந்து இன்டர்வியூ போற இடம் வந்து கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்களை வந்து அவங்க மறந்துருப்பாங்க. இல்லைன்னா வந்து இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பின்னிங்லயும் வந்து 2 ஐபிஜி இருக்கு. ஸோ அவங்க ஒருவேளை வந்து கிடைத்த ஐபிஜி வந்து ஜார்ஜ் டவுனா இருக்கலாம். ஆனா வந்து அவங்க போற ஐபிஜி வந்து பெனாந்தியா இருக்கும். ஸோ ஒரு சீலாப்பான விவரங்கள்லாம் ஏற்படக்கூடாதனால கண்டிப்பா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது எந்த பூசாரில் உங்க இன்டர்வியூ நடக்குது, அதே சமயத்துல எந்த பீலில நடக்குதுன்னு பாருங்க. பீலே சத்துவா, பீலே டூவாவா, பீலே தீகாவா, அப்படி வந்து நீங்க பாருங்க. அதே போல எந்த நேரத்துல நடக்குது, எந்த டேட்ல நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா வந்து எந்த ஒரு தவறுதலும் நடக்காம இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் calon dikehendaki membuat turun dokumen berikut untuk dibawa semasa hari temuduga. அதாவது மாணவர்கள் வந்து 4 டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணி எடுத்து போகணும். அதாவது எந்தெந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்லீப் menduduki temuduga, lampiran 1 senarai sema dan lampiran 2 borang pernyataan asrat, surat akuan calon. அதாவது சாரி சுரேஷ், ஐ திங்க் ஸ்லைட் வந்து நம்ம ஸ்டெக்னண்டா இருக்கு, மாறல. ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே தான் இருக்கு. சார் இப்ப பார்க்க முடியுதா சார்? ஹலோ சார் இப்ப பார்க்க முடியுதா சார்? எஸ் கேன். பட் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது மாறுதா? கேன் யூ ஜஸ்ட் செக்? சுதீஷ் ஒரு செக் பண்ணி பாருங்க, வேற ஸ்லைட்க்கு மாறுங்க, நாங்க சொல்றோம் மாறுதா இல்லையான்னு. நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிட்டேன். இல்ல ஸ்டெக்னண்டா இருக்கு. மாறல சுதீஷ். இப்ப மாறுதா? now can. ஓகே. ஓகே, ஸ்டூடெண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி தான் பூசா தெமுடுகா, பீலே தெமுடுகா, தாரிட் அண்ட் மாசா வந்து கருத்தில் கொள்ளுங்க. எந்த அன்னைக்கு வந்து உங்களுக்கு தெமுடுகா நடக்குது, எந்த நேரத்துல நடக்குது, நீங்க கும்பலான் சத்துவா, கும்பலான் ஏவா, கும்பலான் பியா, சியா, டியா எல்லாம் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம நான் சற்று முன்பு சொன்னதுதான், 4 டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பா மாணவர்கள் வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்து போகணும். அதாவது ஸ்லீப் menduduki temuduga, அப்புறம் lampiran 1 senarai sema, lampiran 2 borang pernyataan asrat dan surat akuan calon. இந்த 4 டாக்குமெண்ட்டும் கண்டிப்பா பிரிண்ட் பண்ணி மாணவர்கள் ஃபைல்ல வச்சு அழகா வரிசைகரமா எடுத்து போங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். ஓகேவா? ஸோ செபுலம் தெமுடுகா தான் இதான் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது. பூசாட் தெமுடுகா பார்க்கணும், எந்த இடத்துல உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது, எந்த பீலில் நடக்குது, அதே போல் எந்த டைம், எந்த டே. ஓகேவா? அதுக்கப்புறம் 4 டாக்குமெண்ட் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். ஸ்லீப் menduduki temuduga, lampiran 1, lampiran 2 dan surat akuan calon. இந்த 4 டாக்குமெண்ட்டும் கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணி எடுத்துப்போங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது வந்து செமாசா தெமுடுகா வந்து ஷர்வின் சொல்லுவாரு. சுதீஷ் அந்த செபுலம் தெமுடுகா அந்த சைடுக்கு கொஞ்சம் போங்க, கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணிட்டு இருக்கு.
முதல்ல வந்து தம்பி தங்கைகள் அனைவருக்குமே வந்து வணக்கம். அப்புறம் வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கிறேன். என் பேர் வந்து ஷர்வின் ராஜ். ஏன்னா நீங்க யூகேசிஜி முடிச்சுட்டு உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. ஆக இந்த செபுலம் தமுடுகால வந்து சுதேஷ் வந்து சொன்னது போல இந்த ஸ்லீப்லாம் இருக்குல்ல, இந்த போராங்க எல்லாமே இதெல்லாமே வந்து நீங்க வந்து கண்டிப்பாக வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு போகணும். அப்ப இந்த பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு போறப்ப எப்படி வந்து ஆர்கனைஸ்டா எடுத்துட்டு போகணும் அப்படின்றதையும் வந்து தம்பி தங்கைகள் அனைவருமே தெரிஞ்சுக்கோங்க. இந்த போராங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செனாரி சேம் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த போராங்கெல்லாம் வந்து நீங்க வந்து எடுத்துட்டு போகணும், எது இதெல்லாம் வந்து முக்கியமா வந்து கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப அந்த போராங்கெல்லாம் நீங்க வந்து எடுத்துட்டு போறப்ப ஒரு பாக்கெட் ஃபைல்ல வந்து எடுத்துட்டு போவாம இந்த லுக்ஸினர்ல வந்து ஒரு அந்த ஃபோல்டர் ஃபைலா பாருங்க. அதாவது ஒரு சைட்ல வந்து வைக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபைல்ல வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அந்த பேனல் பொண்ணுமுடுக்காக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்க வந்து உங்களோட போராங் எல்லாத்தையுமே வந்து 1 by 1 வந்து பாக்குறதுக்கு. ஆக அதுல இருந்துதான் வந்து உங்களோட அந்த நீங்க எப்படி வந்து ஆர்கனைஸ்டா இருக்கிறீங்க அப்படின்றதையும் வந்து பேனல் வந்து உங்களுக்கு வந்து மதிப்பிடுவாங்க. ஏன்னா இங்க நாங்க சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களோட நலமானும் சேர்த்து, அது மட்டும் இல்லாம இந்த இந்த இன்டர்வியூல பேனல் பண்ணுவா இருக்க போற ஒரு 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 பர்சனோட கைடன்ஸ் படியும் சேர்த்துதான் நம்ம வந்து நாங்க வந்து சொல்றோம். ஆக நீங்க வந்து இந்த ஸ்லீப் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறப்ப கண்டிப்பா வந்து ஆர்கனைஸ்டா வந்து அந்த லுட்சினார் ஃபோல்டர் ஃபைல் வந்து ஒண்ணு இருக்கும் பாருங்க. தனித்தனியா பார்க்க முடியும். அப்ப நீங்க அதை பிரிச்சு கொண்டு போனீங்கன்னா அது வந்து பேனலுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து ஸ்லிப் போங்க சுதேஷ். சரி, அடுத்து வந்து செமாசா தமுடுகா. இப்போ நீங்க வந்து செமாசா தமுடுகா, அதாவது இன்டர்வியூக்குள்ள அந்த பீலேக்குள்ள நுழைய போறீங்க. ஸோ எப்படிப்பட்ட விதிமுறைகளை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து பேர் பக்காயான் ஃபார்மல் அண்ட் ப்ரொஃபஷன் குருவான் செமஸ்டர் menghadiri தமுடுகா. அதாவது நீங்க வந்து ஒரு தமுடுகா ஒரு டீச்சிங்கான ஐபிஜோட இன்டர்வியூ போறப்ப நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு டீச்சர் வந்து எப்படி உடை வந்து அணிந்துட்டு போவாங்களோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் கோட்ல போனா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நீங்க வந்து ஸ்கூல்ல பாத்துருப்பீங்க, உங்க குடும்பத்துல வந்து சில பெற்றோர்கள் வந்து இருப்பாங்க, டீச்சர்ஸா இருப்பாங்க, தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி வந்து அணிந்து சட்டைகளை வந்து அணிந்துட்டு போறாங்க அப்படின்றது வந்து நீங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ருஜு கயன் பெஞ்சாவட் அவன் வந்து நம்ம அடுத்த சைட்ல வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா calon dinasihati mengambil sarapan pagi sebelum menghadiri temu duga bagi mengelakkan sebarang kesulitan. ஏன் வந்து இப்படி வந்து சொல்றோம்னா கண்டிப்பாக வந்து அவங்க எல்லாமே வந்து ப்ரீ பிளான் வந்து நீங்களும் பண்ணி வச்சிருப்பீங்க. கண்டிப்பா வந்து இப்போ அடுத்து நீங்க அட்டென்ட் பண்ண போற அந்த யூகேஃபா இருக்கட்டும், அந்த இன்டர்வியூவா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ப்ரொசீஜர் வந்து வெளியாக்கியிருப்பாங்க. என்னென்ன ஸ்டெப் வந்து நடக்க போகுது, வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க, அதுக்கப்புறம் நீங்க எங்க போவீங்க, எத்தனை மணிக்கு தெமுடுகா நடக்க போகுது, எத்தனை மணிக்கு யூகேஎஃப் நடக்க போகுது அப்படின்னு ஒரு கால் நம்ம வந்து நினைக்காத ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து திடீர்னு பசி எடுக்கலாம், திடீர்னு வந்து நீங்க என்னது ஏதாச்சும் வந்து உடல் உபாதை ஏற்பட அந்த காரணம் ஏற்படுறதுனால நீங்க வந்து காலையில வரப்ப தயவு செய்து எல்லாருமே வந்து காலை உணவு உங்களோட காலை சிற்றுண்டி வந்து சாப்பிட்டு எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா வந்து ரொம்ப சிறப்பு. அடுத்து வந்து பார்த்தோம்னா calon mesti hadir awal di pusat temuduga. Calon yang hadir lewat melebihi masa yang ditentukan tidak akan dibenarkan masuk ke bilik temuduga dan dianggap gagal dalam temuduga. இது வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான கூறு, அதாவது டைம் மேனேஜ்மெண்ட். கண்டிப்பா வந்து இப்போ உங்களுக்கு வந்து 7:30 மணிக்கு வந்து நீங்க அந்த ஐபிஜி அந்த பூசாட் தெமுடுகால இருக்கணும், அந்த பூசாட் யூகேஎஃப்ல இருக்கணும்னா அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பதாகவே வந்து கண்டிப்பா வந்து போயிடுங்க. ஏன்னா நீங்க வந்து லேட்டா போக ஆரம்பிக்கிறப்ப ஒரு விஷயமா வந்து லேட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப அந்த லேட் ஆகுறப்ப வந்து அப்பயே வந்து அந்த பேனலுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு பேட் இம்ப்ரெஷனை வந்து உங்க மேல வந்து ஏற்படுத்திடும். அந்த மாதிரியான இந்த பேட் இம்ப்ரெஷன் ஏற்படாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், இப்போ 7:30 மணிக்கு இருக்குன்னா ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்து நீங்க அந்த பூசாட் தெமுடுகால வந்து இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்திப்பாங்க. ஏன் வந்து சொல்றேன்னா இப்போ நானும் வந்து போன வருடம் வந்து 7:30 இதே தான் உங்களுக்கு எப்படி இந்த தடவை வந்து 7:30 மணிக்கு வந்து வச்சிருக்காங்களோ அதே மாதிரிதான் வந்து எங்களுக்கும் 7:30 மணிக்கு வந்து நாங்க எல்லாமே வந்து விறுவிறுன்னு போயிட்டு சீக்கிரமா போயிட்டு போய் என்ன சொல்றது டஃப்தார் பண்றது வந்து நம்ம வந்து இதை வந்து இங்க எடுத்து வைங்க, இங்க எடுத்து வைங்க, இந்த இடத்துக்கு போங்க,
ஏன்னா வந்து நீங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ யூகேஎஃப் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க திருப்பி வந்து உங்களோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க இன்டர்வியூக்கு போகணும். அதே மாதிரி முதல் இன்டர்வியூக்கு போறவங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு யூகேஎஃப்க்கு போகணும். அப்ப நீங்க வந்து சீக்கிரமா போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்த வந்து அடுத்த செல் போங்க சுதேஷ். ஓகே, பாருங்க இந்த எத்திகா பக்காயான் பெஞ்சாவட் அவாம் அப்படின்னு இருக்கு. இதுதான் வந்து இந்த எத்திகா பக்காயான் பெஞ்சாவட் அவாம். அதாவது நீங்க வந்து உங்க முதலில் வந்து நம்ம வந்து இன்டர்வியூட பார்த்துக்கலாம். இன்டர்வியூக்கு போறப்ப வந்து எப்படி ஒரு பெண்ணோ ஆணோ வந்து எப்படி வந்து உடை வந்து அணிந்து அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஆண்கள்னு பாத்துக்கிட்டோம்னா ஃபார்மலா பாத்துக்கிட்டோம்னா வந்து ஒரு ஃபார்மல் ஷர்ட், லாங் ஸ்லீவ் ஷர்ட். இதே வந்து வெள்ளை கலர்ல, ஓகேவா, வெள்ளை கலர் லாங் ஸ்லீவ் ஷர்ட் இருந்தா பெட்டரா இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலர் டை போட்டு கண்டிப்பாக தயவு செய்து எல்லாருமே வந்து நேம் டேக் வந்து முடிஞ்சா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. நேம் டேக் வந்து அணிந்துட்டு போங்க. ஏன்னா வந்து அந்த நேம் டேக் தான் வந்து ஒரு ஆசிரியருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கூறாவே வந்து அமையுது. அப்படி நீங்க நேம் டேக் வந்து அணியாம போனீங்கன்னா அது வந்து அந்த பேனலுக்கு வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு வந்து, அப்படி ஒருவேளை நேம் டேக் வந்து நீங்க, ஏன்னா இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து உங்களுக்கு வந்து வரப்போகுது இல்ல இந்த யூகேஎஃப் இந்த இன்டர்வியூவோட, திடீர்னு ஒருவேளை லேட்டா ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வேற என்ன ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாய்க்கலாம்னா ஏதாச்சும் ஒரு தாளோ இல்லை ஏதாச்சும் ஒன்று எழுதி ஒட்டிக்கிறதுக்கு, உங்களோட பேரை எழுதி ஒட்டிக்கிறதுக்கு நீங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம பாய்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, உங்களால இது வந்து கட்டாயம் கிடையாது. இந்த இப்ப நான் சொல்ல போறது இந்த பிளேசர் வந்து அணிந்து கொண்டு யார்கிட்ட இருக்கோ பிளேசர் வந்து அணிந்து கொண்டு போகலாம். அப்படி இல்லாதவங்க வந்து நார்மலா வந்து லாங் ஸ்லீவ் ஒயிட் கலர் லாங் ஸ்லீவ் ஷர்ட் போட்டு பிளாக் கலர் டை போட்டு ஸ்லாக், ஓகேவா, ஸ்லாக் பேண்ட் போட்டு போகலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா அணியக்கூடிய காசோட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து கருப்பு கலர்ல வந்து இருக்கிறது வந்து உறுதிப்படுத்திக்கோங்க. கண்டிப்பா வந்து நீங்க பாப்பீங்க உங்களோட டீச்சர்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்கூல்ல வந்து அந்த எட்டாயர் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பெண்கள் பார்த்துட்டோம்னா நீங்க வந்து பாஜு குரம் அணிந்து கொண்டும் போகலாம். அது மட்டும் இல்லாம பஞ்சாபி ஷூட் வந்து அணிந்து கொண்டும் வந்து போகலாம். ஓகேவா, இது வந்து 2 இது இருக்கு. இப்போ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டென்ட் பண்றீங்கன்னா நீங்க வந்து பாஜு குரம் அல்லது பஞ்சாபி ஷூட்ஸும் வந்து அணிந்து கொண்டு நீங்க தாராளமா வந்து போகலாம். இங்க இருக்கிறது மாதிரி அந்த காசட் வந்து நீங்க வந்து உறுதிப்படுத்திக்கோங்க. ரொம்ப வந்து என்ன சொல்றது, ரொம்ப ஒரு பார்ட்டிக்கு போற மாதிரி இருக்காம ஒரு ப்ரொஃபஷனலா இடத்துக்கு நம்ம போறப்ப நம்ம வந்து எப்படி வந்து நம்மளோட ட்ரெஸ் கோட், நம்மளோட அட்டையர் வந்து நம்ம அந்த ஃபாலோ பண்ணுவோமோ அத ஒரு முன்னுதாரணமா கொண்டு நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க மேல வந்து நல்ல ஒரு அபிப்பிராயத்தை வந்து உருவாக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே சுதேஷ். பாத்தீங்கன்னா இந்த வந்து 2 செஷன் நடக்கும். ஓகேயா, இந்த இன்டர்வியூ யூகேஃபும் பாத்தீங்கன்னா 2 செஷன் நடக்கும். அதாவது செசி பாகி அண்ட் செசி பத்தாங். செசி பாகி சொல்லும் பொழுது பெண்டஃப்தரன் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் பாத்தீங்கன்னா 7 மணிலேருந்து 7:30க்குள்ள பெண்டஃப்தரன் ஆரம்பிக்கணும். இதனால மாணவர்கள் ஒரு அரை மணி நேரம் முன்னுக்கு ஒரு 6:30 6:45க்குலாம் வந்து அந்த இன்டர்வியூ இடத்துக்கு போயிருங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் தக்லீமா சாலோன் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னா 7:30லேருந்து 7:50 பாகி. அதுக்கப்புறம் கும்ப்ளான் ஏ கும்ப்ளான் பி அந்த பிரிவு ஏற்படும். கும்ப்ளான் ஏ என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து இன்டர்வியூ நடக்கும். கும்ப்ளான் ஏக்கு வந்து முதல்ல இன்டர்வியூ நடக்கும். கும்ப்ளான் பிக்கு வந்து முதல்ல யூகேஎஃப் நடக்கும். சரி, இந்த கும்ப்ளான் ஏக்கு வந்து இன்டர்வியூ வந்து எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு பாத்தீங்கன்னா 7:50லேருந்து 8. அதாவது இந்த 7:50லேருந்து 8 மணி இருக்கும் பொன்னுலிசன் பஞ்சாத்தன் ஆஸ்டாட். அந்த பொன்னுலிசன் பஞ்சாத்தன் ஆஸ்டாட்டோட டீட்டெயிலான விளக்கம் வந்து நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். அதுக்கப்புறம் தமுடுகா நடக்கும். தமுடுகா பாத்தீங்கன்னா 8 hingga 9:15 lah. அதுக்கப்புறம் செசிடுவா பாத்தீங்கன்னா தக்லிமான் யூகே, அது வந்து 9:50லேருந்து 10 pagi. அதுக்கப்புறம் ஊஜன் கச்சிகாசன் பிசிக்கல் யூகேஎஃப் வந்து பாத்தீங்கன்னா 10லேருந்து 11:15. இது வந்து கும்ப்ளான் ஏக்கு செசி 1 செசி 2வா 2 செசியாக நடக்கும். அதே கும்ப்ளான் பி பாத்தீங்கன்னா முதல் செசியாக வந்து அவங்களுக்கு யூகேஎஃப் நடக்கும். அதாவது தக்லிமான் யூகேஎஃப் பாத்தீங்கன்னா 7:50லேருந்து 8 pagi.
அதுக்கப்புறம் ஊஜியன் கிருச்சிகசான் பிசிக்கல் பாத்தீங்கன்னா 8ல இருந்து 9-15 வரைக்கும் ஊஜியன் கிருச்சிகசான் பிசிக்கல் நடக்கும். அதுக்கப்புறம் தான் சிசி டுவாவாக இன்டர்வியூ நடக்கும். அதாவது இன்டர்வியூல முதல் பாகியனாக penulisan penyataan abstrak, அதாவது 9:50 இருந்து 10 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் தெமுடுகா பாத்தீங்கன்னா 10ல இருந்து 11-15 வரைக்கும். அதுக்கப்புறம் தமன், இது வந்து சசிபாகி. அதே சசிபத்தா அப்படி பார்க்கும் பொழுது அதேதான். இப்போ அப்சரா வந்து 11 மணிக்கு ஆரம்பிச்சு 11:45 முடியும். அதுக்கப்புறம் தக்லிமாட் சாலன் ஐபிஜிஎம் வந்து ஐபிஜி அந்த உள்ள கேம்பஸ் லெக்சர் வந்து தக்லிமாட் கொடுப்பாங்க என்னெல்லாம் செய்யணும்னு. அது பாத்தீங்கன்னா 11:45 இருந்து 12:05 திங்காரி வரைக்கும் அந்த தக்லிமாட் நடக்கும். அதுக்கப்புறம் கும்ப்ளான் டி அதே போலதான். கும்ப்ளான் சி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். கும்ப்ளான் டிக்கு வந்து முதல்ல வந்து யூகேஎஃப் நடக்கும். கும்ப்ளான் சி பாத்தீங்கன்னா முதல்ல வந்து 12:05 இருந்து 12:15 வரைக்கும் penulisan penyataan abstrak எழுதுவாங்க. அதுக்கப்புறம் தெமுடுகா அதாவது 12:15 இருந்து 1:30. அதுக்கப்புறம் சசி ஒம்பாட்டா வந்து தக்லிமாட் யூகேஎஃப் நடக்கும் 2:50 இருந்து 3:10. அதுக்கப்புறம் ஊஜியன் கிருச்சிகசான் பிசிக்கல் வந்து 3ல இருந்து 4:15. அதுக்கப்புறம் தாமன். அதே போல கும்ப்ளான் டி சசிடிகா வந்து பாத்தீங்கன்னா தக்லிமாட் யூகேஎஃப் 12:05 இருந்து 12:15 அதுக்கப்புறம் ஊஜியன் கிருச்சிகசான் பிசிக்கல் 12:15 இருந்து 1:30. அதுக்கப்புறம் சசி ஒம்பாட் வந்து தெமுடுகா அதாவது penulisan penyataan abstrak 2:50 இருந்து 3:10. அதுக்கப்புறம் தெமுடுகா 3ல இருந்து 4:15. அதாவது இதுல என்ன வேறுபாடு பாத்தீங்கன்னா கும்ப்ளான் ஏவும் கும்ப்ளான் சியும் ஒரே மாதிரி தான். அதாவது முதல்ல இருந்து அவங்க இன்டர்வியூ செய்வாங்க, அதுக்கப்புறம் தான் யூகேஎஃப் செய்வாங்க. என்ன ஒரு வேறுபாடு பாத்தீங்கன்னா டைம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதாவது சசிபாகி அதாவது முதல்ல வந்து காலையில செய்வாங்க, அதாவது கும்ப்ளான் ஏ வந்து காலையில செய்வாங்க, கும்ப்ளான் சி வந்து மத்தியானம் செய்வாங்க. இதுதான் இந்த டிஃபரன்ஸ். அதே போலதான் கும்ப்ளான் டியும் சேம் தான். ஆனா என்ன முதல்ல வந்து அவங்க யூகேஎஃப் செஞ்சு காலையில செய்வாங்க, கும்ப்ளான் டி வந்து பித்தாங்க செய்வாங்க. இதுதான் இந்த டிஃபரன்ஸ். இதெல்லாமே வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் விரைவா அதாவது யூகேஎஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்னுக்கு வந்து போய் உட்காந்துருங்க. அதே போல இன்டர்வியூ நடக்கிறதுக்கு முன்னுக்கும் 30 நிமிடங்களுக்கு முன்னுக்கு போய் உட்காந்துருங்க. அதுக்கப்புறம் perhatian வந்து என்ன பார்த்தீங்கன்னா calon kumpulan A dan C dikehendaki bersedia dari rumah dengan berpakaian formal sepenuhnya. நான் சொன்ன மாதிரி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா கும்ப்ளான் ஏக்கும் கும்ப்ளான் சிக்கும் முதல்ல வந்து இன்டர்வியூ தான் நடக்கும். ஸோ இன்டர்வியூ நடக்கிறப்ப வந்து கண்டிப்பா வந்து பர்பாக்கைன் ஃபார்மால தான் இருக்கணும். அதனால வீட்டுல வரப்பே ஃபார்மல் சட்டை போட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் கும்ப்ளான் பி dengan டி வந்து berpakaian sukan yang lengkap அந்த attire போட்டு வந்துருங்க, பியும் டியும். அதுக்கப்புறம் calon akan diberi masa untuk bersedia dengan pakaian yang sesuai semasa pertukaran sesi temuduga dan UKF. அதாவது உங்களுக்கு வந்து கண்டிப்பா டைம் கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கும்ப்ளான் ஏ சசி சத்து வந்து முதல்ல தெமுடுகா செஞ்சிருவீங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து உங்களுக்கு எட்டாயர் மாற்றுறதுக்கு யூகேஎஃப் எட்டாயர் மாற்றுறதுக்கு வந்து கண்டிப்பா டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள வந்து நீங்க மாத்திடலாம். இன்னொன்று வந்து இப்போ யூகேஎஃப் செய்யறவங்க வந்து கண்டிப்பா வந்து டிஷர்ட் எல்லாம் எடுத்து போனோம். அந்த டிஷர்ட் வந்து நாங்க அப்புறமா சொல்லுவோம். ஸோ கண்டிப்பா டிஷர்ட் எல்லாம் எடுத்து போயிருங்க. டிஷர்ட் ஸ்லாக் இது ஸ்லாக்கு அதுக்கப்புறம் ஸ்பாட் ஷூ. ஓகேவா? இப்ப வந்து எப்படி சாரா menulis penyataan abstrak எழுந்தது அப்படின்னு பார்ப்போமே. ஆக்சுவலி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வியூல வந்து மொத்தம் வந்து 2 பாகியன் இருக்கும். அதாவது பாகியன் ஏ பாகியன் பி. முதல் பாகியன்ல வந்து penyataan abstrak எழுதணும். அதாவது penyataan abstrak சொல்லும் பொழுது உங்களுக்கு ஏன் வந்து ஆசிரியர் தொழில் வந்து மிகவும் பிடிச்சிருக்கு, எதனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எதனால வந்து நீங்க ஆசிரியர் தொழிலை ரொம்ப விரும்புறீங்க அப்ப நீங்க சொல்லலாம்ல. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல இருந்து வந்து எனக்கு ஆசிரியர் தொழில் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் முனுங்க ஸ்கூல்லையும் ரெண்டாலையும் குரு மூடாவா இருந்திருக்கேன். நான் என் சக நண்பர்களுக்கு எல்லாம் உதவி செய்வேன், பாடம் தெரியலன்னா சொல்லிக் கொடுப்பேன், ஏதாவது தெரியும்னா வந்து என்கிட்ட கேட்பாங்க, நானும் சொல்லிக் கொடுப்பேன். அந்த மாதிரி போன்ற விஷயங்கள்லாம் வந்து இந்த penyataan abstrakல நீங்க எழுதுங்க. அதே சமயத்துல நீங்க அந்த பயன்படுத்தும் வேர்ட்ஸ் வந்து பொம்பாஸ்டிக் வேர்ட்ஸா இருக்காம பாத்துக்கோங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பொம்பாஸ்டிக் வேர்ட்ஸ் பயன்படுத்துறதுனால அவங்க வந்து பொம்பாஸ்டிக் வேர்ட்ஸ் பயன்படுத்தாங்க. கேள்வி கேட்கிறப்ப கஷ்டமா இந்த பேனல் வந்து கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. எதுனா இந்த penyataan abstrak பேஸ் பண்ணி தான் வந்து கேள்வி கேட்பாங்க. ஒருவேளை நீங்க வந்து பொம்பாஸ்டிக் வேர்ட்ஸ் பயன்படுத்தி ஒரு கஷ்டமான வேர்ட்ஸ் பயன்படுத்தினீங்களா கண்டிப்பா வந்து உங்களாலேயே ஆன்சர் பண்ண முடியாது. அவங்க கேட்பாங்க
கேட்கும் கேள்விக்கு வந்து உங்களாலே ஆன்சர் பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு புரிந்த வேர்ட்ஸ், உங்களுக்கு புரிந்த சொல்லலாம் வந்து பயன்படுத்தி எழுதுங்க. பொம்பாஸ்டிக் வேர்ட்ஸை வந்து பயன்படுத்துறதை தவிர்த்துருங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து என்னது இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு பிஎம் தமிழுக்கான கண்டிப்பா பிஎம் சம்பந்தப்பட்ட கேள்வி தான் கேட்பாங்க. பிஎம் சம்பந்தப்பட்ட கேள்வி உதாரணத்துக்கு கத்தன மகாம், அப்புறம் வந்து கத்தன மக்காஸ் போன்ற விஷயங்கள்லாம் இந்த புஞ்சாத்தன அஸ்தால தான் கேட்பாங்க. அதோடு இல்லாமல் உங்களோட குசு சம்பந்தப்பட்ட கேள்வியும் கேட்பாங்க. இன்னொரு விஷயம் வந்து பேசிக் நாலேஜ் கூட உங்களுக்கு தேவை. அதாவது இப்ப சொந்த பிஎம்னா பிஎம்மோட பேசிக் நாலேஜ் என்ன திடீர்னு கேட்டாங்க கூட கண்டிப்பா நீங்க ஆன்சர் பண்ணணும். சரியா? சரி, அடுத்தது வந்து ஷர்வின். சரி, அடுத்தது வந்து நம்ம வந்து இன்னும் விரிவா வந்து பார்க்க போறோம். இன்னும் வந்து ஆழமா வந்து பார்க்க போறோம். ஏன்னா வந்து இங்க இருக்கிற நிறைய பேருக்கு வந்து நிறைய பீடாங்ல இருந்து இந்த இன்டர்வியூ கால் ஷீட் வந்து கிடைச்சிருக்கும். சரிங்களா? அப்ப நம்ம வந்து ஒன்னொன்னா வந்து பார்க்கலாம். சரி, முதல்ல வந்து பார்த்தோம்னா எப்படி வந்து எஸ்கே டேக்கிங், அதாவது உங்களோட போஸ்டிங் வந்து எஸ்கே ஸ்கூலுக்கு இருக்கக்கூடிய பண்டிடிகன் செமி விஷுவல், பிஜே பண்டிடிகன் ஹாஸ் பிம்பிங்கன் அண்ட் கவுன்சிலிங் சிஜாரா, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்பிடி படம், அவங்களுக்கான ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா, முதல்ல வந்து நம்மளுடைய சுதேஷ் வந்து சொன்னது போல பையன் ஏ பையன் பி இருக்கும். பையனே வந்து கன்வல்யூஷன் அந்த பஞ்சத்தன் அசாட்டை பத்தி இருக்கும். சரி, அது வந்து அவர் வந்து முழுக்க அதை பத்தி அவர் ஃபுல்லா விளக்கிட்டாரு. நான் வந்து அடுத்து வந்து அந்த பையன் பி போறேன். பையன் பி வந்து தெமுடுகா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. சரி, முதல்ல வந்து நீங்க அந்த தெமுடுகால வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 வகையான வந்து பிரிச்சிருக்காங்க. அதாவது ரெப்போர்ட் dan pengenalan diri, அடுத்து வந்து அந்த penyataan asrat, அப்புறம் demonstrasi pengajaran, அதுக்கப்புறம் தான் வந்து penutup அப்படின்னு. முதல்ல வந்து அந்த pengenalan diri அப்படின்னு வந்து சொல்றப்ப இது வந்து இந்த கூசஸ்ல உள்ளவங்க, அதாவது நீங்க வந்து மேல வந்து உங்களோட கூசு வந்து பாத்துக்கோங்க. முதல்ல அவங்க சொன்னது போறதான் இந்த செனி, பிஜே பள்ளிக்கான கவுன்சிலிங், சிஜாரா, ஆர்பிடி பாடம், இவங்க எல்லாருமே வந்து தங்களை பத்தி ஓகேவா முழுக்க தங்களை பத்தி முதல் செக்ஷன்ல நீங்க போயிட்டோனே நீங்க வந்து அந்த தெமுடுகா ப்ராசஸ்க்கு போனதுக்கு அப்புறமா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட pengenalan diri வந்து பாஷா மலாயுல தான் வந்து கண்டிப்பா வந்து நீங்க பயன்படுத்தி ஆகணும். ஓகேவா? பாஷா மலாயு பாடத்தை தான் வந்து நீங்க வந்து முழுக்க வந்து பயன்படுத்தி ஆகணும். சரிங்களா? இந்த pengenalan diriல வந்து நீங்க எந்த மாதிரியான விஷயத்தை வந்து கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, முதல்ல வந்து உங்களுடைய நீங்க வந்து எங்க இருக்கிறீங்க, எங்க வசிக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம லாத்தர் பிளாக்கன் குழுவார்க்கான்னு சொல்றப்ப வீட்டுல எத்தனை பேரு, அம்மா அப்பா என்ன வேலை செய்யறாங்க, அது மட்டும் இல்லாம உங்களோட இந்த கோகோ ஆக்டிவிட்டிஸ். ஏன் வந்து நம்ம சொல்றோம்னா, இப்ப அந்த பேனல் பண்ணுமுடுக்காக்கு வந்து நீங்க வந்து உங்க ஃபைல வந்து கொடுக்குறப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து முழுக்க வந்து தெரியும். இந்த pengenalan diriல வந்து முழுக்க வந்து நீங்க வந்து உங்க டீரிய உங்க செல்ஃப் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கணும், செல்ஃப் ப்ரொமோட் பண்ணணும். ஏன் வந்து நீங்க என்ன சூஸ் பண்ணணும், நான் வந்து இந்த விஷயத்துல நான் வந்து ஹேபாட்டா இருக்கேன், இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து எனக்கு நிறைய திறன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து உங்களோட செல்ஃப் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து இந்த ஆளுமை இருக்கு, எனக்கு வந்து இந்த திறன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து பேனல் பண்ணும்போது வந்து தெரியும் நீங்க வந்து ஸ்கூல்ல வந்து எவ்வளவு ஆக்டிவா இருந்திருக்கீங்க, எந்த அளவுக்கு வந்து எல்லா விஷயத்திலயும் வந்து ஆக்டிவிட்டியில வந்து கலந்துருக்கீங்க, எந்த மாதிரியான ஜவாத்தான வந்து தங்கோ பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்து வந்து அந்த penyataan asrat, அது வந்து இங்க வரையறுத்து இருக்கிற மாதிரி 6 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த penyataan asrat வந்து முழுக்க பாஷா மலாயுல தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களோட அந்த போராங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த penyataan asrat போராங்க வந்து அவங்க வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லி. சோ நீங்க வந்து அது கண்டிப்பா வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துடுவாங்க. சில வேலைகள்ல வந்து அந்த புசத்த முடுகளையும் இருக்கும், சில வேலைகள் வந்து நீங்களும் எடுத்துட்டு போனோம். ஆனா இன்னும் பெஸ்டா இருக்கணும்னா வந்து நீங்க வந்து அவங்க சொல்லி இருக்கிற எல்லா போராங்கையும் வந்து கண்டிப்பா வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடும். அடுத்து வந்து அந்த சிஜில் வந்து சொன்னால அந்த போராங்கெல்லாம் வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராங்க எடுத்துட்டு போறப்ப முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரிஜினலையும் வந்து எடுத்துட்டு போங்க. ஓகேங்களா? பேனலுக்கு வந்து இன்னும் வந்து ஈஸியா இருக்கும் உங்களை வந்து ஜட்ஜ் பண்றது. அடுத்து வந்து அந்த டெமோன்ஸ்ட்ராசி pengajaran. இப்போ இந்த பாடத்துக்கு வந்து பாத்துக்கிட்டோம்னா இந்த சிஜாரா இந்த டேக்கிங்ல உள்ளவங்களுக்கு வந்து பாத்துக்கிட்டோம்னா நீங்க வந்து இந்த டெமோன்ஸ்ட்ராசி pengajaran இது வந்து மைக்ரோ டீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு ஆசிரியரா ஆயிட்டீங்க, நீங்க வந்து அந்த டெமோன்ஸ்ட்ரேஷன் pengajaran வந்து பண்றப்ப கண்டிப்பா வந்து நீங்க வந்து உங்களை வந்து ஒரு ஆசிரியரா தான் நினைச்சுக்கிட்டு எப்படி நீங்க வந்து ஒரு கிளாஸ் ரூமுக்கு போயிட்டீங்க, ஒரு பள்ளிக்கு போயிட்டீங்க, எப்படி வந்து மாணவர்களுக்கு வந்து உங்களோட கற்றல் கற்பித்தல் வந்து மேற்கொள்வீங்க அப்படின்னு அதை வந்து அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு கண்டிப்பாக வந்து நீங்க வந்து அதுக்கு ஏற்ற போல வந்து நடக்கணும். இப்போ உதாரணத்திற்கு நீங்க வந்து உங்க பாடம் சம்பந்தப்பட்ட ஒரு சிறிய டாபிக், ரொம்ப வந்து உங்க லெவல்ல உள்ள டாபிக்ஸ் எடுக்காம
ஒரு 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டோட லெவல்ல உள்ள ரொம்ப ஈஸியா புரியக்கூடிய வகையில உள்ள டாபிக்ஸை எடுத்து இந்த மைக்ரோ டீச்சிங் வந்து நடத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா அந்த பேனல் வந்து நீங்க எப்படி வந்து அந்த அந்த பாடத்துல வந்து எவ்வளவு அறிவுபூர்வமா இருக்கீங்க அப்படின்றத வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து எப்படி வந்து நீங்க வந்து உங்களோட அந்த டீச்சிங் ஸ்கில்ஸ் வந்து டெலிவர் பண்றீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சொல்லி கொடுக்குறீங்க, எப்படி வந்து கம்யூனிகேட் பண்றீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட, எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து உங்க கூட வந்து உங்களோட அந்த பாடம் ஆரம்பிக்கிறது முடிவு எப்படி வந்து உங்களோட அந்த ஒரு ஃபோக்கஸ்ல வச்சிருக்கீங்க அப்படின்றத வந்து தான் முழுக்க வந்து பேனல் வந்து பார்ப்பாங்க. உண்மையிலே வந்து இந்த பையனை வந்து சொல்லிக் கொடுக்க முடியுதா, எப்படி வந்து கம்யூனிகேட் பண்றான், எப்படி வந்து பேசுறான், எப்படி நடக்கிறான் அப்படின்னு. ஆக இதுல வந்து பார்த்தோம்னா இந்த டேக்கிங்ல உள்ளவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட அந்த மைக்ரோ டீச்சிங் வந்து முழுக்க வந்து பாசா மலாயுல மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? ஏன்னா வந்து டேக்கிங் வந்து எஸ்கேனால. அடுத்து பொண்ணுத்தோ வந்து நார்மலா வந்து பொண்ணுத்தோ வந்து என்னதுன்னா வந்து இது வந்து பேனல் கிட்டே தான் வந்து போயிடுவாங்க. ஓகேவா? பேனலே வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, இல்ல பேனலே வந்து ஏதாச்சும் உங்களுக்கு வந்து செய்ய சொல்லுவாங்க. அதனால வந்து இந்த பொண்ணுத்தோ வந்து நீங்க அவ்வளவா வந்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அது மட்டும் இல்ல இந்த பொண்ணுத்தொப்புல வந்து நீங்க சொல்லலாம், கண்டிப்பா வந்து நான் வந்து ஹரா பண்றேன், எனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் நீங்க வந்து பேனல் கிட்ட வந்து சொல்லலாம். சரியா? இந்த விஷயங்கள் எல்லாமே, நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்க வந்து பேனல் கிட்ட கேட்டு விசாரிச்சுட்டு அவர் வந்து உங்ககிட்ட வந்து இந்த இன்ஃபோ வந்து கொடுக்க சொன்னாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து நம்ம வந்து பீடாங் பாசா மலாயு எஸ்ஜேகேசி எஸ்ஜேகேடியோட வந்து பார்த்தோம்னா டேக்கிங் எஸ்ஜேகேடி போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எஸ்ஜேகேசி இல்லை எஸ்ஜேகேடியில இருக்கிறது போலதான். ஓகேவா? நான் சொன்ன மாதிரிதான் அந்த பெங்கனாலன் டீரி. ஓகே, இந்த தடவை வந்து இந்த பெங்கனாலன் டீரி இந்த டேக்கிங் எஸ்ஜேகேடி எஸ்ஜேகேசிக்கு வந்து கொஞ்சம் மாறுதலா இருக்கு. என்ன மாறுதல்னா, இப்போ எங்க பேட்ச் வந்து வரப்ப நாங்க வந்து மேஜர் தமிழா இருந்தாலுமே எங்களோட பெங்கனாலன் டீரி எல்லாமே வந்து முழுக்க வந்து நாங்க வந்து மலாய் மொழி தான் வந்து பயன்படுத்தணும். சரிங்களா? ஆனா இந்த தடவை வந்து இந்த டேக்கிங் எஸ்ஜேகேசிக்கு வந்து அவங்க என்ன பயன்படுத்திருக்காங்கன்னா, கம்யூனிகேஷன் எல்லாம் பாஷா சீனா பாஷா தமிழ் அப்படின்னு வந்து அறிவித்திருக்காங்க. இருந்தாலும் வந்து அந்த முடிவு வந்து எப்படி நீங்க இதுல பேச போறீங்கன்னு அந்த பேனல் கிட்டே தான் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரிங்களா? நீங்க வந்து வீட்டுல இருந்தே வந்து முடிந்தால் வந்து பாஷா தமிழ்லயும் வந்து நீங்க எப்படி வந்து உங்க பெங்கனாலன் டீரி எப்படி வந்து உங்களோட செல்ஃப் ப்ரொமோட் பண்ணுவீங்க, பாஷா மலாயிலும் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க வந்து ப்ரிப்பேரா போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப அந்த ஃப்ளோ வந்து ரொம்ப எப்படி சொல்ற ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா வந்து இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்ல, அடுத்து அந்த பெஞ்சாத்தான அசல் வந்து ஒரே மாதிரி தான் உங்களுக்கு சொன்னது போல. அடுத்து வந்து இந்த டெமான்ஸ்ட்ரேசி பெங்காஜரன். ஓகே, இந்த டெமான்ஸ்ட்ரேசி பெங்காஜரன் வந்து பார்த்தோம்னா இதே வந்து மலாய் மொழி பாடம் நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா டேக்கிங் எஸ்ஜேகேடி எஸ்ஜேகேசி இருந்தாலுமே மலாய் மொழியில் தான் வந்து நீங்க வந்து இது வந்து டெலிவர் பண்ணணும். ஏன்னா வந்து உங்களோட பாடம் வந்து மலாய் மொழி பாடம்ன்றதுனால. சரிங்களா? அடுத்து போங்க சுதேஷ். சரி, அடுத்து வந்து பாஷா இங்கிலீஷ். ஓகேவா? டெசல். ஓகே, டெசல் டேக்கிங் உள்ளவங்க, அதாவது டெசல் பீடாங்க்கு வந்து மோகன் பண்ணவங்க, டெசல் டேக்கிங்க்கு வந்து இன்டர்வியூ கிடைத்தவங்க வந்து முழுக்க இப்போ மேல உள்ளது எல்லாமே சொன்னேன், அதே ப்ராசஸ் அதே ஃப்ளோ தான். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, முழுக்க உங்களோட இன்டர்வியூ எல்லாமே வந்து ஆங்கில மொழியை பயன்படுத்தி தான் இருக்கும். அன்லெஸ் அந்த பேனலை வந்து மலையாள மொழியை பயன்படுத்தினால் நீங்க வந்து மலையாள மொழியில ஜவாப் பண்ணலாம். ஆனா முழுக்க வந்து எனக்கு தெரிந்த வரைக்கும் வந்து முழுக்க வந்து பாஷா இங்கிலீஷ்லயே தான் வந்து இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃபார்மட் முழுக்க பகி பீடாங் பாஷா சீனா பாஷா தமிழ். ஓகேவா? அப்புறம் பாஷா இமன் பாஷா கரசன். ஆனா வந்து இங்க வந்து பாஷா தமிழ் கிடைச்சவங்க இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது வந்து அதே மாதிரி தான் ப்ராசஸ். என்ன ஒண்ணு, உங்களுடைய அந்த டெமான்ஸ்ட்ரேசி பெங்காஜரன் மட்டும் தான் இதுல வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு வந்து அந்த டெமான்ஸ்ட்ரேசி பெங்காஜரன் வந்து நீங்க நடத்துறப்ப சொன்னது போல எப்படி வந்து கிளாஸ் ரூம்ல சொல்லி கொடுப்பீங்களோ அதே அந்த தோரணையில வந்து சொல்லி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க அந்த டெமான்ஸ்ட்ரேசி பெங்காஜரன் வந்து நடத்துறப்ப முழுக்க வந்து நல்ல தமிழ் மொழியில வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா தமிழ் மொழி பாடம்ன்றதுனால நல்ல தமிழ் மொழியில வந்து பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட நீங்க சொல்லி கொடுக்குறப்ப நீங்க வந்து அந்த மைக்ரோ டீச்சிங் வந்து நடத்துறப்ப அது வந்து எப்படின்னா
ஒன் வே கம்யூனிகேஷனா வந்து இருக்கக்கூடாது. வெறும் நீங்களே பேசி நீங்களே ஜவாப் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. டூ வே கம்யூனிகேஷனா இருக்கணும். இந்த டூ வே கம்யூனிகேஷன் வந்து எப்படி வந்து நடத்தலாம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க அந்த தெமுடுகா ப்ராசஸ் போறப்ப, அந்த தெமுடுகாக்குள்ள போறப்ப நீங்க ஒரு ஆளா மட்டும் போக மாட்டீங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து குரூப் வந்து பிரிச்சிருப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு வந்து 3 பேரா இருந்தோம். ஓகேவா? ஒரு குரூப்ல வந்து 3 பேர். அப்ப 3 பேருமே தான் வந்து ஒண்ணா வந்து அந்த தெமுடுகா பீடிக்குள்ள வந்து போவீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவன் தான் வந்து சில பேருக்கு வந்து தெரியாதவங்க வருவாங்க, தெரிஞ்சவங்க வந்து குரூப் மெம்பர்ஸா வருவாங்க. நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, அவங்கள வந்து ஸ்டூடெண்ட்ஸா வந்து எடுத்துக்கலாம். இப்ப நீங்க வந்து உங்களோட டெமான்ஸ்ட்ரேஷன் நடத்துறப்ப நீங்க வந்து ஒரு டாபிக், இப்போ உதாரணத்திற்கு வந்து இப்போ வந்து ஆண்பால் பெண்பால் அப்படின்ற அந்த ஒரு டாபிக் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிருக்கீங்க உங்களோட மைக்ரோ டீச்சிங்க்கு. அப்ப அந்த மாதிரி சூஸ் பண்றப்ப நீங்க வந்து ஓகே முதல்ல சொல்றீங்க ஆண்பால் என்ன பெண்பால் என்ன சொந்தமா கொடுத்துட்டு, அடுத்து வந்து நீங்க எப்படி அதை டூ வே கம்யூனிகேஷனா மாத்தலாம் அப்படின்னா, நீங்க வந்து அங்குள்ள உங்களோட குரூப் மெம்பர்ஸ் கிட்டே ஓகே சுதேஷரன் சொல்லுங்க, ஆண்பால் ஒரு உதாரணம் சொல்லுங்க, எடுத்துக்காட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அங்க உள்ள உங்களுடைய உங்க குரூப் மெம்பர்ஸை வந்து மாணவர்களா நினைத்துக் கொண்டு நீங்க வந்து அவங்களே வந்து கேள்வி கேட்கலாம். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி நீங்க வந்து அந்த டூ வே கம்யூனிகேஷனா மாத்துறப்பதான் வந்து அது வந்து ஒரு யூனிக்கா இருக்கும் உங்களோட பேனலுக்கு வந்து. ஓ, இந்த பையன் வந்து யூனிக்கா வந்து செஞ்சுட்டு போறாரு, யூனிக்கா வந்து அவரோட டீச்சிங் ஸ்கில்ல வந்து நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து நீங்க ஒன் வே கம்யூனிகேஷன் சும்மா ஒரு ஸ்லைட் பிரசென்ட் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா, அங்க வந்து அதன் அடிப்படையிலே வந்து உங்களுக்கு வந்து அந்த மார்க் அந்த பேனல் வந்து கண்டிப்பா மார்க்ஸ் வந்து மதிப்பிடுவாங்க. ஆக நீங்க எப்படி வந்து உங்களை வந்து தனித்துவமா காட்டிக்கிறீங்க, உங்க கூட இருக்கிற மத்த குரூப் மெம்பர்ஸை விட எப்படி வந்து நீங்க தனித்துவமா வந்து அந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் புங்காஜரான வந்து நீங்க வந்து கொண்டு போறீங்க அப்படின்றதுல தான் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா, இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் புங்காஜரான் அப்படின்னு நடத்துறப்ப கண்டிப்பா வந்து நீங்க வந்து முழுக்க முழுக்க வந்து எல்சிடி பாய்க்கக்கூடாது. எந்த விதமான டெக்னாலஜி எதுவுமே வந்து பாய்க்கக்கூடாது. ஏன்னா ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நடத்த போறதே ஒரு 5 நிமிடத்து ஒரு 4 நிமிடத்துல இருந்து 5 நிமிடம் வரைக்கும் தான் நடத்த போறீங்க. இதுக்குன்னு வந்து நீங்க வந்து எல்சிடி எடுத்துக்கிட்டோ, இல்ல நீங்க வேற ஏதாச்சும் ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியோ போக வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஆக இன்னும் எளிமையான வழி வந்து என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா, முக்காவாசி பேர் போன பேட்ச் எங்களோட பேட்ச் வந்து முக்காவாசி பேர் வந்து நாங்களே வந்து இந்த மார்ஜின் பேப்பர்ல எழுதுறது, இந்த மணிலா காட்ல எழுதி இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பஹான் பந்து முகாஜா. இந்த பிபிஎம் ஏதாச்சும் அட்லீஸ்ட் ஒரு பஹான் பந்து முகாஜாராச்சும் நீங்க வந்து சும்மா சிம்பிளானது, சும்மா ஒரு மார்ஜின் பேப்பர் எழுதி அது கொஞ்சம் அழகா எப்படி வந்து ஸ்கூல்ல இப்போ 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க போறீங்கன்னா, அவங்களுக்கு எப்படி ஈர்க்கத்தக்க வகையில இருக்கும் அப்படின்ற அந்த அந்த ஈர்க்கத்தக்க வகையில இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து உங்களோட அந்த பிபிஎம் வந்து தயார் பண்ணி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த பிபிஎம் தயார் பண்றப்ப முழுக்க முழுக்க வந்து வீட்டிலேயே வந்து எல்லாத்தையுமே வந்து தயார் பண்ணி எடுத்துட்டு போயிருங்க. ஏன்னா கண்டிப்பா வந்து அந்த பிபிஎம் வந்து நீங்க தயார் பண்றப்ப இப்போ ஒரு மார்ஜின் பேப்பர்ல வந்து எழுதிருக்கீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து கண்டிப்பா சொல்லிக் கொடுக்குறப்ப அது வந்து அங்குள்ள ஒயிட் பாட்டிலையோ இல்ல ஏதாச்சும் செவுரு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க அங்க போய் ஒட்டி தான் ஆகணும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இந்த டபுள் டேப்போ இல்ல அந்த கம்மு இல்லைன்னா அந்த செல்ஃபோன் டேப் ஏதாச்சும் வந்து நீங்க வந்து வீட்டுலயே வந்து கரெக்டா ஒட்டி எல்லாமே வந்து ப்ரிப்பேரா எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அங்க போய் நீங்க வந்து பேனிக் ஆக மாட்டீங்க. சரியா? ஏன்னா வந்து இவ்வளவுதான் டைம்னு அவங்க வந்து அழகா வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க லேட்டாக்க அந்த டைம் வந்து அப்படி டிலே ஆகிட்டே போகும். இதே நீங்க சரியா வந்து எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சரியா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா, அந்த பிபிஎம்கான எல்லா பொருளுமே தயார் பண்ணிட்டு இதுதான் நான் நடத்த போறேன், இப்படிதான் நான் முடிக்க போறேன், இப்படிதான் நான் ஆரம்பிக்க போறேன்ற அந்த ப்ரீ பிளான் வந்து உங்களுக்குள்ள வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களோட அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியா எளிமையா முடிஞ்சிடும். அடுத்த சுதேஷ். சரி, அடுத்து வந்து பீடாங் மேத்தமெட்டிக் சயின்ஸ், அதுக்கு மட்டும் இல்லாம இந்த பண்டிடிகான் அவள் கணக்கனா இதே மாதிரி தான். என்ன அந்த சில மாற்றங்கள் அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கிறது போலதான். அவங்களோட பிங்கலான் டிகிரி இந்த டேக்கிங் இந்த பொசிஷன்ல உள்ளவங்க வந்து அவங்களோட பிங்கலான் டிகிரி வந்து ஆங்கில மொழியில வந்து பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம உங்களோட டெமோன்ஸ்ட்ரேஷன் பங்காஜ் வந்து கண்டிப்பா வந்து உங்களோட டாபிக் சம்மந்தப்பட்டதான் இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய டாபிக்லாம் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கண்டிப்பா உங்களை பார்க்க போற உங்களை அப்சர்வ் பண்ண போற பேனல் வந்து அந்த டாபிக் சம்பந்தப்பட்ட அந்த அந்த பாடத்துல ஸ்பெஷலைஸ்டான பேனல் தான் வந்து கண்டிப்பா வருவாங்க. அதனால வந்து அவங்களுக்கு முழுக்க முழுக்க தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து மெயினா பார்க்க போறது எப்படின்னா நீங்க எப்படி டெலிவர் பண்றீங்க அப்படின்றதான் வந்து அவங்க வந்து பார்க்க போறாங்க. அதனால வந்து ரொம்ப ஈஸியான டாபிக். என்ன கேட்டா வந்து 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டோட டாபிக் எடுத்துட்டு ஏதாச்சும் போனாலே வந்து அதுவே வந்து போதுமானதாகவே இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பீடாங் பண்டிடிகான் மியூசிக். ஓகே, பீடாங் பண்டிடிகான் மியூசிக் அப்படின்னு சொல்றப்ப இது வந்து முழுக்க முழுக்க இப்ப டிகிரி பையத்தன் அஸ்ரார் உங்களோட மைக்ரோ டீச்சிங்ல இருந்து உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து
பாசா மலாயுல தான் இருக்கும். இந்த பொன்னிக்கன் மியூசிக்ல வந்து என்ன இன்னும் ஒரு இந்த பொன்னிக்கன் மியூசிக் கோர்ஸ் படிச்சவங்களுக்கு இன்னும் என்ன ஒரு அட்வான்ஸ்லாம் வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து எப்படி வந்து மியூசிக்ல வந்து உங்களோட தனித்திறமை இருக்கு அப்படின்றது வந்து நீங்க வந்து பேனலுக்கு வந்து காட்டணும். அதுக்குன்னு வந்து நீங்க வந்து பியானோ எடுத்துட்டு போகணும், கீபோர்ட் எடுத்துட்டு போகணுன்ற அவசியம்லாம் கிடையாது. சும்மா வந்து ஒரு ரெக்கார்டரோ இதுக்குன்னு எது இருக்கோ அதை வச்சு நீங்க வந்து பயன்படுத்தலாம். சும்மா ஒரு ரெக்கார்டர் வந்து வாசிச்சு காட்டுறதோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க வந்து உங்க பேனல் பண்ண ஊடகாக்கு வந்து செஞ்சு காட்டுறப்ப அவங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, இந்த பையனுக்கு வந்து இந்த பண்டிகை மியூசிக் நிறைய ஆர்வம் இருக்கு, இவனுக்கு வந்து இந்த ஒரு மஹேரான் இருக்கு, மஹேரான் மியூசிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இது எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து கண்டிப்பா சரிவர வந்து ப்ரீ பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ வந்து ரொம்ப நல்ல முறையில வந்து முடியும். ஓகே சுதேஷ், அடுத்து நீங்க தான். சரி, தொடர்ந்து பார்ப்போம். அதாவது வந்து ஒருவேளை பேனல் கேட்கும் கேள்விக்கு வந்து ஸ்டூடெண்ட் உங்களால பதில் சொல்ல முடியலன்னா, இல்ல உங்களுக்கு புரியலன்னா, நீங்க வந்து அழகான ஒரு சென்டென்ஸ் பாய்க்கணும். அதாவது minta maaf tuan, bolehkah ulang soalan tersebut? இல்லன்னா maaf, saya kurang jelas dengan soalan tuan அப்படின்னு மரியாதையா சொல்லுங்க. அப்ப கண்டிப்பா பேனல் வந்து கண்டிப்பா ரிப்பீட் பண்ணுவாங்க. எந்த கொஸ்டின் கேட்டாங்களோ திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது contoh soalan temuduga IPG. என்ன எம்மாதிரியான கேள்விகள் வந்து பேனல் வந்து இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு கேட்பாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, mengapakah anda ingin menjadi guru? எதனால உங்களுக்கு வந்து ஆசிரியர் தொழில் வந்து ஆசிரியர் ஆக போறீங்க அப்படிங்கிற கேள்விலாம் கேட்கலாம். அப்புறம் வந்து mengapa anda memilih IPG? இந்த மாதிரி கேள்விலாம் எதுல கேட்பாங்க பாத்தீங்கன்னா, penyataan asal வந்து 6 நிமிடம் இருக்கு பாத்தீங்களா? அதுல வந்து penyataan asalல பேஸ் ஆன் த கொஸ்டின் அந்த பேஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த mengapakah anda ingin menjadi guru? அது போன்ற கேள்வியும் கேட்பாங்க. இப்ப வந்து கான்செப்ட் pendidikan உங்களோட கருத்தின்படி கான்செப்ட் pendidikan என்னது? அப்படின்னா என்ன? அதுக்கப்புறம் வந்து ceritakan tentang pengalaman mengajar atau bekerja dengan kanak-kanak sebelum ni. இது போன்ற கேள்விகளை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. இது போன்ற கேள்விலாம் கேட்பாங்க. கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் சற்று முன்பு சொன்னேன் இல்லையா, கான்செப்ட் pendidikan இது வந்து கொஞ்சம் முக்கியமானது தான் இந்த வருடம். கான்செப்ட் pendidikan பார்க்கும்பொழுது falsafah pendidikan kebangsaan என்ன இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு புரிஞ்ச வகையில சொல்லுங்க அப்படி கூட கேட்கலாம். அப்புறம் நீங்க வந்து சொல்லணும்ல என்ன மாதிரின்னு. அதுக்கப்புறம் dasar pendidikan negaraனா என்ன, அதோட விவரம் வந்து விளக்கமா சொல்லுங்க அப்படி கூட கேட்கலாம். அதுக்கப்புறம் kandungan plan pembangunan pendidikan Malaysia அதை பற்றி அவங்க கேட்கலாம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ஸ்டாண்டர்ட் குறிக்குலம் தக்சிரான் டிஎஸ்கேபி பத்தி கூட கேட்கலாம். அதாவது கற்றல் தரம் என்னென்னலாம் இருக்கும் கற்றல் தரத்துல. அதுக்கப்புறம் பிஏகே 21, அபார்ட் 21, அப்புறம் கேபிஎஸ்எம், கேஎஸ்எஸ்எம், TS25 போன்ற கேள்விகள்லாம் வந்து பேனல் வந்து கேட்கலாம். அதனால மாணவர்களாகிய நீங்கள் இன்டர்வியூ போவதற்கு முன்பு கண்டிப்பா இது போன்ற கேள்விகளை வந்து புரிந்து கொள்ளுங்க. என்ன மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பாங்க, ஆன்சர்ல வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஆனா வந்து எல்லாரும் ஆஃப் ஆல் பண்ணிட்டு போவாதீங்க. ஏன் ஆஃப் ஆல் பண்ண வேணாம்னு சொல்றேன்னா, திடீர்னு வந்து அவங்க வந்து உங்களோட புரிதல் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. ஆனா நீங்க ஆஃப் ஆல் பண்ணி ஒப்புவிச்சீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் கடினமா இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு புரிதல் என்னதோ அது வந்து நீங்க சொல்லலாம். இப்ப TS25 நான் சொன்னேன் இல்லையா, லோகோ TS25 அதாவது டிரான்ஸ்ஃபார்மசி செகோலா 2025. இதை பத்தி கூட அவங்க கேட்கலாம். அதாவது ஏன் வந்து இந்த வர்ண பீரு கூனிங் பூத்தி எல்லாம் இருக்கு, அதோட பொருள் என்ன, அதுக்கப்புறம் எதனால வந்து உருஃப் டி இருக்கு, உருஃப் எஸ் இருக்கு, அது போன்ற கேள்வி எல்லாம் கேட்கலாம். அதுக்கப்புறம் இப்ப வந்து இன்டர்வியூ போறப்ப கண்டிப்பா நான் சற்று முன்பு ஷெர்வின் சொன்ன மாதிரிதான் பாஷா தமிழுக்கு வந்து என்ன மாதிரியான கேள்வி கேட்கலாம். இப்ப பாஷா தமிழ்ல கண்டிப்பா வந்து தமிழ் மொழியில பேசுவாங்க. சோ அந்த தமிழ் பேனல் வந்து எந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கலாம் அப்படி பார்க்கும்பொழுது, இப்போ உதாரணத்திற்கு உங்களுக்கு தெரிந்த ஒரு திருக்குறள் சொல்லுங்க. அவருக்கு பேனல் கேட்பார்ல, உங்களுக்கு தெரிந்த ஏதாவது திருக்குறள் சொல்லுங்கன்னா நீங்க சொல்லலாம். இல்லைன்னா அவரே திருக்குறள் கொடுத்து உங்களுக்கு பொருள் சொல்லக்கூட சொல்லலாம். திருக்குறள், பழமொழி, செய்யுளி, அதுக்கப்புறம் சங்க இலக்கியம் பற்றி கூட கேட்கலாம். அதுக்கப்புறம் மியூசிக் சொல்லும் பொழுது அலர்ட் மியூசிக் பத்தி கூட அந்த பேனல் கேட்கலாம். இல்லைன்னா சற்று முன்பு ஷெர்வின் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ஏதாவது ஒரு அலர்ட் படிக்க முடிந்ததா நீங்க பேனல் மினிக்கு வந்து படிக்கலாம். ரெக்கார்டரோ போன்ற அலாத்தான்லாம் வந்து படிக்கலாம். அதுக்கப்புறம் தெசல் ஸ்டூடெண்ட்க்கு வந்து என்ன மாதிரியான கேள்வி அவங்க கேட்பாங்கன்னா, வாட் இஸ் யோர் ஹாபி,
ஆர் யூ வில்லிங் டு பி போஸ்டட் டு ரூரல் ஏரியா ஆஃப் சபா ஆர் சரவா போன்ற கேள்விகள் கேட்கலாம். இப்ப செனி மாணவர்கள் பார்க்கும் பொழுது உன்சோ செனி பத்தி கேட்கலாம். உன்சோ செனி நிறைய இருக்கு, எதையாச்சும் அதை பத்தி விவரமா சொல்லுங்க, விளக்குங்க, அதை பத்தி கூட கேட்கலாம். அப்புறம் பிரின்சிப் ரேகா அண்ட் லுக்கிஸ் அண்ட் அப்புறம் வந்து பெத்தனிங்க, அதாவது இப்ப செனியில சொல்லும் பொழுது கண்டிப்பா போட்டிகள்லாம் இருந்து நீங்க கலந்து கொண்டிருப்பீங்களா. சோ அந்த போட்டி பத்தி விளக்குங்க, நீங்க என்னென்ன போட்டிகள்லாம் கலந்து கொண்டீங்க போன்ற கேள்விலாம் வந்து அவங்க கேட்கலாம். சரியா? அது மட்டும் இல்லாமல் இஷ்யூ சமாசா பண்டிகன் தெற்கினி அதை பத்தி கூட அவங்க கேட்கலாம். அதாவது நம் நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற இஷ்யூ சமாசா பண்டிகன் பற்றி வந்து கேள்வி கேட்கலாம். அதாவது உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த கேபிஎம் நஃபி துருன்கன் கிரேட் பெர்மார்கான் எஸ்பிஎம் 2022 இக்கோட் ஸ்டாண்டர்ட் செப்ரோயினி ஃபஜினா. ஸோ இது போன்ற கேள்விகள் கூட வந்து நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் வந்து முக்கியமான விஷயம் அபவுட் பென்ஷன் தப்புன் கேடபிள்யூஎஸ்பி, அதாவது ஆசிரியர்களுக்கு வந்து இப்ப காலகட்டத்துல வந்து ஒரு இஷ்யூஸ் சமாசா ஓடுதுல, பென்ஷன் கிடைக்குமா இல்ல கேடபிள்யூஎஸ்பி கிடைக்குமா போன்ற விஷயங்களும் நீங்க வந்து படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு உதாரண ஃபைல் தான். ஆனா உங்களுக்கு மேலோட்டமா அதாவது விவரமா வேணும்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா www.astroawani.com டாபிக் பண்ணிருக்கேன் அப்படி தட்டினாலே நிறைய வருது. ஸோ நீங்க ஒவ்வொன்றா சும்மா படிச்சு மேலோட்டமா பார்த்து கொண்டாலே போதும். சரி, அடுத்து வந்து டிப்ஸ் பந்திங் சமசமங் ஹாடிரி தமுடுக ஐபிஜி வந்து ஷர்வின் சொல்லுவாரு. சரி, வணக்கம். ஓகே, அடுத்து வந்து டிப்ஸ் பந்திங். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து முழுக்க வந்து எப்படி வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் புங்காஜாரான் இருக்கோம், எப்படி வந்து புங்கலாம் டி செய்யணும் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். இப்போ முதல்ல வந்து இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, எப்படி நீங்க வந்து அந்த பிலே தெமுடுகாக்குள்ள வந்து போறப்ப எப்படி இருக்க போறீங்க, எப்படி நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க, எப்படி வந்து உங்க செல்ஃபை வந்து மேனேஜ் பண்ண போறீங்க அப்படின்றத வந்து பார்க்க போறோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்த பிந்து சொல்ற மாஸ்டர் கூட எல்லாம் பிலித்து முடுகா, இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு எத்திக்ஸ். ஓகேவா? நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலா வந்து ஒருத்தவங்களோட பிலேக்குள்ள போறோம், ஒருத்தவங்க ரூம்குள்ள போறோம்னா கண்டிப்பா வந்து கதவு தட்டிட்டு தான் போகணும். ஓகேவா? இது வந்து கண்டிப்பா வந்து கடைபிடித்தா வந்து சிறப்பா இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து கண்டிப்பா பார்த்தோன்னே நீங்க அங்க போறப்ப வந்து 2 மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு வந்து 2 பேனல் தான் வந்து இருப்பாங்க. ஓகேவா? அவங்க பார்த்தோன்னே வந்து அவங்க வந்து முதல்ல நீங்க போயிட்டோன்னே வந்து நீங்க வந்து அவங்க எடுத்தோன்னே வந்து நீங்க உட்காருங்க, நாங்க வந்து உங்களோட புங்கண்டீரி சொல்லுங்க அப்படின்னு வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. முதல்ல நீங்க போனோன்னே வந்து என்ன பண்ணுங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல விஷ் பண்ணுங்க. குட் மார்னிங், ஹாய் மேன், இல்லைன்னா தமிழ் மொழியில அப்படி தமிழ் சார்ந்த பேனல் இருந்தாங்கன்னா நீங்க தமிழ் மொழியில வந்து சொல்லலாம். நீங்க முதல்ல போனோன்னே வந்து கண்டிப்பா வந்து உங்களை வந்து அந்த கொஞ்சம் அஸ்டார்ட் செய்யறதுக்கு தான் அந்த ப்ராசஸ் தான் நீங்க அந்த பிடித்த மூடுகளை வந்து முதல்ல வந்து செய்வீங்க. முதல்ல நீங்க போனோடனே வந்து தனித்தனியா மேசை போட்டிருப்பாங்க, நீங்க அதுல உட்காந்து உங்களோட அஸ்டார்ட் தான் எழுதுவீங்க. உங்களோட எத்தனை அஸ்டார்ட் எழுதுனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த 3 குரூப் மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா அந்த ஒரு ஆளா வந்து அவங்க கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களோட அந்த தெமுடுகாவே வந்து ஆரம்பிக்கும். அடுத்தது பஸ்திகான் அடுகாய் செகு. ஓகே, சீரி குரு அப்படின்னு சொல்றப்ப ஒரு ஆசிரியருக்கு வந்து ஆசிரியர்களுக்கு வந்து முக்கியமான ஒரு என்ன சொல்லுவாங்க எலிமெண்டா வந்து இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா குரல் வளம். ஓகேவா? நீங்க வந்து நல்லா வந்து பேச்சு வந்து தெளிவா இருக்கணும். நீங்க பேசுறது வந்து தெளிவா இருந்தாதான் நீங்க என்ன சொல்ல போறீங்க, நீங்க வந்து நீங்க சொல்ல போற அந்த கருத்துக்கள், நீங்க டெலிவர் பண்ண போற அந்த விஷயம் எல்லாமே வந்து அந்த பேனலுக்கு வந்து ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப என்ன சொல்லுவாங்க உங்களோட அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து அந்த பிரதிபலிக்கக்கூடிய வகையில வந்து இருக்கும். சரிங்களா? அடுத்தது உங்க சக்கன் தெரியுமா சித்த முடுக்கா. ஓகே, இந்த mengucapkan terima kasih சொல்றதுக்கு முன்பு நீங்க அந்த கொஞ்சம் அஸ்டர் முடிச்சோடனே வந்து அவங்க வந்து உங்களை கூப்பிடுவாங்க, பேனல் வந்து கூப்பிடுவாங்க. ஓகேவா? உங்க முன்னுக்கு வந்து ஒரு 3 நாற்காலி 2 நாற்காலி இருக்கும். எடுத்தோடனே வந்து நீங்க வந்து உட்காந்துடக்கூடாது. ஓகேவா? அவங்க வந்து உட்கார சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகே சீலா டூடோ ஓகே போலி டூடோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து உட்காரு. ஓகேவா? நீங்க எடுத்தோடனே இந்த கொஞ்சம் அஸ்டர் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போய் அவங்களோட அரஹான் வந்து கொடுக்காமே வந்து நீங்க எந்த விஷயத்தையுமே வந்து செய்யக்கூடாது. அந்த தெமுடுகாக்குள்ள அந்த பிள்ளை தெமுடுகாக்குள்ள போனோடனே நீங்க வந்து உங்களோட மைண்ட்ல இருந்து என்ன இருக்கணும்னா முழுக்க வந்து எனக்கு வந்து பயனர் வந்து அரஹான் கொடுப்பாங்க, அந்த அரஹானை கேட்டு நான் எப்படி வந்து என்ன மேனேஜ் பண்ணிட்டு போறேன் அப்படின்ற அந்த விஷயத்துக்காக வந்து நீங்க கண்டிப்பா வந்து உங்களோட மைண்ட்ல வந்து ஏத்திக்கணும். ஓகேவா? அப்ப நீங்க உட்கார்றப்ப கூட நீங்க வந்து எப்படி உட்காரணும் அப்படின்னா வந்து எப்படி வந்து ப்ரொஃபஷனலா உட்காரணும், எப்படி வந்து ஃபார்மலா உட்காரணும் அப்படின்னு இருக்கணும். கண்டிப்பா வந்து உங்களோட 2 கைகளையுமே வந்து உங்க மடியில வந்து வச்சிருக்கணும், நல்லா வந்து நிமிர்ந்து உட்காரணும்.
உங்களோட எப்படி சொல்றது அந்த கால் வந்து அழகா வந்து வச்சிருக்கணும், அழகா மூடு நாப்புல அழகா இருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து அந்த எத்திக்ஸ் எல்லாமே வந்து நீங்க சர்ச் பண்ணலாம். இல்லைன்னா வந்து உங்களோட டீச்சர்ஸ் கிட்ட கூட வந்து கேட்கலாம். உங்க டீச்சர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா தெரியும். இல்லை உங்க பேரண்ட்ஸ், உங்க சுற்று வட்டார பகுதியில யாரெல்லாம் வந்து இந்த டீச்சர்ஸா இருக்காங்களோ நீங்க கண்டிப்பா வந்து அவங்க கிட்ட வந்து கேட்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து ஜாங்கர் sesekali penemuka tanya lain dan Anda jawab lain. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பேனல் வந்து எது கேட்கிறாங்களோ அதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். நம்ம வந்து ரொம்ப எப்படி சொல்றது, அவங்க ஒரு விஷயத்த கேட்கறாங்க, ஆனா நீங்க டெலிவர் பண்ற விஷயம் வந்து வேற மாதிரி இருக்கு, நீங்க சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அங்கேயே வந்து பேனலுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஏற்கனவே சொன்னது போலதான் ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்து உருவாகிடும். ஆக பேனல் வந்து என்ன கேட்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களோட விடைகளும் வந்து இருக்கணும். அதான் வந்து சொல்றேன், அந்த பேனலோட அரகன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கேட்டு பேனல் வந்து எதை கேட்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜவாப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லதா அமையும். ஓகேவா? அடுத்து வந்து மத்த அந்த மஸ்தி மூமெண்ட் தான் காரா பண்ண மூடுக்கா. ஓகே, ஐ கான்டாக்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து கண்டிப்பா பேனல் வந்து உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்றப்ப நீங்க வந்து பேனல் தான் வந்து பார்க்கணும். ஓகேவா? நீங்க பேனல் பார்க்காம நீங்க வந்து இந்த சைட் சிவரை பார்க்குறோம், அந்த சைட் சிவரை பார்க்குறது வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது. நீங்க அந்த மாதிரி செய்யறப்ப வந்து பேனுக்கு வந்து என்ன ஆகும்னா வந்து இந்த பையனுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப குறைவா இருக்கு, இந்த பையனுக்கு வந்து இன்னும் வந்து அந்த தைரியம் வரல அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆக இதுல வந்து ஒரு டிப்ஸ் சொல்லணும்னா, இப்போ நார்மலா வந்து எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு திமுடுகா ஒரு இன்டர்வியூனா வந்து கண்டிப்பா இப்போ நானே இவ்வளவு பேசுறேன்னா நானும் வந்து கண்டிப்பா பேனிக் ஆயிருப்பேன். எனக்கும் வந்து இந்த பயம் அந்த நடுக்கலாம் வந்து இருந்திருக்கும். அப்ப நான் வந்து எப்படி வந்து போன வருடம் வந்து எப்படி வந்து பார்த்துக்கிட்டேன்னா, இப்போ எனக்கு வந்து அந்த பேனல் பார்க்க அந்த பேனலோட கண்ணை பார்க்க பயமா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், பேனலோட அந்த புருவத்தை பார்த்துப்பேன், புருவல நெத்தியை பார்த்துப்பேன். அப்ப நெத்தியை பார்க்கறப்ப நம்ம ஐ கான்டாக்ட் வந்து எப்படி இருக்கணும், நம்ம வந்து அந்த பேனலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இவன் நமக்கு தான் தெரியும் நம்ம வந்து அவங்களோட கண்ணை பார்க்கல, நம்ம வந்து அவங்க புருவத்தை தான் பார்க்கறதுனாலும் நம்மளோட கண்ணு வந்து அவங்களோட நோக்கியே தான் இருக்கும். அப்ப அவங்க நோக்கி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து தெரியப்படுறது இல்லை நம்ம வந்து எங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரியான டிப்ஸ் வந்து நீங்க வந்து உங்களோட தெமுடுகா ப்ராசஸ் அப்ப வந்து நீங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? Oke. அடுத்து வந்து tips semasa melakukan demonstrasi pengajaran. Oke. இந்த tips semasa melakukan demonstrasi pengajaran அப்படின்னு வந்து சொல்றப்ப பெர்சம்பான்னா ஏற்கனவே சொன்னது போலதான் எப்படி வந்து அந்த மைக்ரோ டீச்சிங் வந்து கொண்டு போறீங்க. மைக்ரோ டீச்சிங் வந்து நீங்க கொண்டு போறப்ப ரொம்ப வந்து எப்படி சொல்றது, பேனலுக்கே வந்து போர் அடிக்கக்கூடிய வகையில வந்து இருக்கக்கூடாது. நீங்க எப்படி ஃபுல்லா நீங்க வந்து எப்படி கிளாஸ்ல ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்களோ அதை வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க போனாலே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்து வந்து குவார்த்து தப்பி நாட மஸ்ரா. ஓகே, இந்த குவார்த்து தப்பி நாட மஸ்ரா அப்படின்னு சொல்றப்ப கண்டிப்பா வந்து அங்க வந்து ரொம்ப பேர் இருக்க போறது கிடையாது. 3 குரூப் மெம்பர்ஸ் இருப்பீங்க, 2 பேனல் இருப்பாங்க, 5 பேர் தான் இருக்க போறீங்க. ஆக நீங்க வந்து ரொம்ப மெதுவாகவும் பேசாம ரொம்ப கத்தியும் பேசாம ஒரு கிளாஸ் ரூம்ல நீங்க எப்படி சொல்லி கொடுப்பீங்க, எப்படி நல்லா தெளிவா எப்படி வந்து அந்த ஏற்ற இறக்கத்தோட எப்படி வந்து அந்த என்ன எப்படி சொல்றது, எப்படி வந்து அந்த மாணவர்களுக்கு புரியும் வகையில வந்து சொல்லிக் கொடுக்க போறீங்கன்ற அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து நீங்க வந்து கடைபிடித்துக்கலாம். இப்போ உதாரணத்திற்கு இப்போ மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து டீச்சர், சுதேஷ் ஸ்டூடெண்டா இருக்காரு அப்படின்னா, இப்போ நான் வந்து கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன் சுதேஷ் கிட்ட. ஓகே சுதேஷ் பெண் பாலோட எடுத்துக்காட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதேஷ் வந்து கண்டிப்பா ஜவாப் பண்ணிடுவாரு. ஜவாப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து அப்படி விட்டுறக்கூடாது. நீங்க என்ன சொல்லலாம், ஓகே சுதேஷ் வந்து சரியான விடைகளை வந்து கொடுத்துட்டாரு, ஆக மாணவர்கள் எல்லாமே கை தட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கை தட்டலாம். அப்ப இதுவும் வந்து எப்படி சொல்றதா அந்த பேனலை வந்து ஈர்க்கத்தக்க வகையில வந்து இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து ஹுராயன் இஸ்திலா yang digunakan. இப்ப ஏதாச்சும் புரியாத வார்த்தைகள், ஏதாச்சும் கஷ்டமான வார்த்தைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து அந்த புரிய வைத்து அந்த தெளிவு பெற வைக்கணும் மாணவர்களை. ஓகேவா? அந்த உங்களோட டெமோன்ஸ்ட்ரேஷன் கொஞ்சம் வந்து நடத்துறப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க அந்த டெமோன்ஸ்ட்ரேஷன் கொஞ்சம் வந்து நடத்துறப்ப பேனலுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீங்க வந்து நினைச்சுக்க கூடாது. நான் ஒரு கிளாஸ் ரூம்குள்ள போயிட்டா எப்படி நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னோட பாடத்தை வந்து நான் டெலிவர் பண்ண போறேன் அப்படின்ற அந்த விஷயத்துல தான் வந்து முழுக்க முழுக்க வந்து நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. அடுத்து வந்து bercakap dengan semua pelajar diharapkan calon lain dijadikan sebagai pelajar. இது நான் முன்பு கூறிய போலதான். இப்ப அந்த 2 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா வெறும் ஒரு ஆளை மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணி போக கூடாது. 2 பேர் இருக்காங்க, 2 பேருமே ஃபோக்கஸ் பண்ணி 2 பேர்கிட்டையும் வந்து கேள்வி கேட்டு 2 பேருமே வந்து என்கரேஜ் பண்ணக்கூடிய வகையில வந்து இருக்கணும். ஏன்னா இதுதான் வந்து நீங்க அடுத்து வந்து பள்ளிக்கு வந்து போக போறீங்க. ஏன்னா பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாக்குறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு சார்பற்ற ஸ்டூடெண்ட்ஸை மட்டுமே வந்து நீங்க வந்து ஃபேஸ் பண்ண மாட்டீங்க, நிறைய வகையான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆக எப்படி வந்து எப்பேற்பட்ட எந்த மாதிரியான வகையில உள்ள ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் எப்படி வந்து நீங்க வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பேனல் வந்து உங்ககிட்ட இருந்து இது வந்து பார்ப்பாங்க. அடுத்து வந்து menggunakan teknik லைன்ஸ் பத்தி கொஞ்சம் டூ வே கம்யூனிகேஷன்.
உள்வாங்கும் திறன் பார்த்தீங்க, அது நம்ம சொன்னது மாதிரிதான். ஒரே மாதிரியான ஒன் வே கம்யூனிகேஷன் இருக்கும். நீங்களே பேசி நீங்களே வந்து சொல்லிக் கொடுக்குற வகையில் இல்லாம நீங்க பேசி மாணவர்களும் வந்து அவங்களோட என்னது அவுட்புட் வந்து கொடுக்கணும் அப்படின்ற அந்த வகையில வந்து இருக்கணும். அடுத்தது குணா லவஜனாக் அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப வந்து சீரியஸா ரொம்ப வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து கொண்டு போகாம கொஞ்சம் ஃபன்னா வந்து இருக்கணும். ஏன்னா நம்ம சொல்லிக் கொடுக்க போறது வந்து நீங்க வந்து எப்படி இருந்தாலும் ஐபிஜி படிச்சாலே வந்து தொடக்கப்பள்ளிக்கு தான் வந்து போக போறீங்க. தொடக்கப்பள்ளின்னு போறப்ப எல்லாமே வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க, சின்ன சின்ன சிறிய தான் இருக்க போறாங்க. அப்ப எப்படி வந்து ஒரு பாடத்தை வந்து நிறைய வகையிலும் சொல்லிக் கொடுக்கலாம். ஸ்ட்ரிக்டா சொல்லிக் கொடுக்குறான், ரொம்ப ஃபோக்கஸ்டா வந்து சொல்லிக் கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம எப்படி வந்து சிரிக்க வச்சு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றதுதான் இருக்கு. அப்ப நீங்க வந்து ஒரே மாதிரியான எப்படி சொல்லணும்னா ஒரே மாதிரியான அந்த ஒரு லெவல்ல போகாம கொஞ்சம் வேற மாதிரியான லெவல்ல மாறி மாறி போனா கூட பேனலுக்கு வந்து அது வந்து இன்னும் வந்து ஒரு புதிய விஷயமா வந்து இருக்கும். அடுத்து வந்து இந்த விஷயத்துல இன்னொன்னு ஒரு டிப்ஸ் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த லக்குக்கான டெமோன்ஸ்ட்ரேஷன் எதன் அடிப்படையில் வந்து பேனல் வந்து உங்களை வந்து மதிப்பிடுவாங்க அப்படின்னு வந்து பாத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நான் வந்து ஒரு பேனல் கிட்ட இருந்து கேட்டுதான் வந்து இந்த விஷயத்த வந்து நான் சொல்றேன். இது வந்து ஒரு பேனல் மூலியமா வந்து மெயினா வந்து பேனல் என்ன பார்ப்பாங்கன்னா உங்களோட அறிவும் ஆளுமை தன்மையும் வந்து பார்ப்பாங்க. ஓகேவா? உண்மையிலே வந்து நீங்க டீச்சர் ஆக போறீங்களா, உண்மையிலேயே நீங்க டீச்சர் ஆகுறதுக்கான ஒரு ஆசிரியரா ஆகுறதுக்கான தகுதிகள் இருக்கா அப்படின்னு எந்த அளவுக்கு வந்து, ஏன்னா கண்டிப்பா அங்க வர அங்க இருக்கிற பேனலுக்கு வந்து தெரியும் இந்த மாணவன் வந்து கண்டிப்பா எஸ்பிஎம் தேர்வுல வந்து 5 ஏக்கள் மேல பெற்றுதான் வந்திருப்பான் அப்படின்னு. ஆனா 5 ஏக்கள் மட்டும் பத்தாது, உங்களோட ஆளுமை திறன் எப்படி இருக்கு, எம்மாதிரியான திறன் இருக்கு அப்படின்றதையும் அவங்க வந்து மதிப்பிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா படிப்பறிவு. இந்த படிப்பறிவு அப்படின்னு வந்து சொல்றாங்க படிப்பறிவு பிளஸ் பட்டறிவு. ஓகேவா? அதாவது எப்படி வந்து உங்களோட படிப்பறிவு வந்து இருக்கு. இப்ப அந்த அந்த பாடத்தை வந்து நீங்க சொல்லிக் கொடுக்க போறீங்க. எப்படி வந்து முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்ப வந்து இந்த உங்களோட இப்ப இந்த இலக்கண பாடம், இப்ப தமிழ் மொழியில வந்து நீங்க வந்து இலக்கணம் சார்ந்த ஒரு பாடத்தை வந்து இந்த மைக்ரோ டீச்சிங் கொண்டு போக போறீங்க அப்படின்னா அந்த இலக்கணம் சார்ந்த அந்த இப்ப இரண்டாம் வேற்றுமை உருபுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப இந்த இரண்டாம் வேற்றுமை உருபுகளை பத்தி முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அந்த மைக்ரோ டீச்சிங் வந்து நடத்துறாங்க. அப்ப அதை வந்து முழுக்க முழுக்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நீங்க வந்து உங்களோட மைக்ரோ டீச்சிங் டெலிவர் பண்றப்ப வந்து ரொம்ப சுலபமா வந்து இருக்கும். அடுத்து வந்துன்னா ஜெனரல் கொஸ்டின், அதாவது பங்கத்தாவான் ஆம் வந்து இருக்கணும். முதல்ல சுதேஷ் சொன்ன மாதிரிதான் இந்த பங்கத்தாவான் ஆம்னு சொல்றாங்க. லெபேக் பாடம் சிஸ்டம் பண்டிடிக்கான் சம்பந்தப்பட்டதா இருக்கும். அது வந்து சுதேஷ் வந்து ஏற்கனவே வந்து சொல்லிட்டாரு. ஓகேவா? இஷ்யூ சமாசா அந்த விஷயங்கள் எல்லாமே. அடுத்து வந்து கான்பிடன்ட் லெவல். இது வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த கான்பிடன்ட் லெவலையும் வந்து கண்டிப்பா வந்து பேனல் வந்து மாணவர்களுக்கு வந்து எதிர்பார்ப்பாங்க. எப்படி வந்து அவங்க பூசார்த்த மூடுகாக்குள்ளே வரப்ப எப்படி வந்து அவங்க வந்து வராங்க, அந்த அந்த ஆசிரியருக்கான அந்த காயா இருக்கா, எப்படி அவங்க நடந்து வராங்க, எப்படி பேசுறாங்க, எப்படி உட்காடுறாங்க, எப்படி வந்து அவங்க வந்து ஒரு அவங்களோட ஜவாப் வந்து சொல்றப்ப எப்படி வந்து அந்த பொருள் தெளிவோட வந்து சொல்றாங்க, எப்படி வந்து பேனலுக்கு புரியல வகையில வந்து அவங்க எடுத்து சொல்றாங்க அப்படின்றதையும் வந்து இருக்கு. அடுத்து வந்து நீங்க வந்து உங்களோட என்ன சொல்றது உங்களோட ஜவாப் ஆன்சர் வந்து கொடுக்குறப்ப, அதாவது பேனல் கேள்வி கேட்க உங்களோட ஆன்சர்ஸ் வந்து கொடுக்குறப்ப கண்டிப்பா வந்து சரளமா இருக்கிறத வந்து உறுதி பண்ணிக்கோங்க. சரளமா இருக்கணும், திக்காம ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்ப அதன் அடிப்படையில தான் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து மதிப்பிடுவாங்க பேனல் பண்ணும்போதுதான். அடுத்து வந்து இந்த பர்சனாலிட்டின்னு சொல்றப்ப அதுதான் அந்த சார பக்கம். இந்த சார பக்கம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. அழகா இப்போ அந்த விழித்து முழுக்க அப்படிங்க அழகா டக்கின் பண்ணிட்டு கரெக்டா டைப் போட்டுட்டு நேம் டேக் சொன்ன மாதிரி கண்டிப்பா வந்து இந்த நேம் டேக் வந்து எல்லாருமே வந்து அணிந்து இருக்கிறத வந்து பாத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே சுதேஷ். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னா அந்த டெமோன்ஸ்ட்ரேஷன் pengajaran அப்படின்னு வந்து நடத்துறப்ப இதுதான் jangan berdiri tepat di depan papan tulis. அழகா வந்து சென்டர் பகுதியில நின்று உங்களுடைய மாணவர்கள், அதாவது உங்களுடைய அந்த குரூப் மெம்பர்ஸ்க்கு பாக்குற மாதிரி இருக்கிறது வந்து நீங்க வந்து உறுதி பண்ணிக்கணும். அடுத்து வந்து இது ஏன் வந்து jangan berdiri tepat di depan papan tulis ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, perbuatan anda akan melindungi pandangan anak murid pelajar untuk melihat apa yang anda tulis di papan tulis. இது வந்து முழுக்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து எழுத மாட்டீங்க எதுவுமே. அங்க வந்து மக்கள்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனா வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஏதாச்சும் பிபிஎம் தான் வந்து செஞ்சு எடுத்துட்டு போறீங்க. அப்ப நீங்க வந்து அதையே வந்து ஃபுல்லா வந்து பயன்படுத்திக்கலாம். நீங்க வந்து
உங்களோட அந்த ஒயிட் போர்டு வந்து பாய்ப்பீங்க. ஆனா வந்து அந்த மார்ஜின் வந்து வெறும் ஒட்டுறதுக்காக மட்டும் தான் பாய்ப்பீங்க. ஆக நீங்க வந்து அந்த மார்ஜின்ல வந்து நீங்க எப்படி எழுதிருக்கீங்களோ நீங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரியான உங்களோட அந்த பாடி கெஸ்டர் எப்படி நிக்க போறீங்க அப்படின்றதையும் வந்து நீங்க வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா நீங்க போய் அங்க போயிட்டு நீங்க வந்து அந்த பூசத்த மூணுக்காக போயிட்டு நீங்க போய் எப்படி நிக்க போறீங்க அப்படின்னா வந்து சற்று சிரமமா இருக்கும். நீங்க வீட்லயே வந்து உங்க அப்பா அம்மா இல்லைன்னா அண்ணன் தம்பிங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து உட்கார வச்சுட்டு எப்படி அவங்க வந்து சொல்லிக் கொடுக்க போறீங்க அப்படின்னு வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து சொல்லிக் கொடுக்கலாம். ஓகேவா? துளிசான மெசேஜ் அன்டி டன் பெஸ்டா. ஓகே, நீங்க வந்து உங்களோட அந்த மார்ஜின் பேப்பர்ல வந்து உங்களோட பிபிஎம் ஏதாச்சும் எழுதுறப்ப ரெடி பண்றப்ப கண்டிப்பா வந்து உங்களோட கையெழுத்து வந்து அழகா இருக்கிறது வந்து உறுதிப்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாம பெருசா இருக்கிறது வந்து உறுதிப்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம சொல்லிக் கொடுக்க போறது வந்து மாணவர்களுக்கு, சின்ன சின்ன மாணவர்களுக்கு தான் வந்து சொல்லிக் கொடுக்க போறோம். அப்ப மாணவர்களுக்கு வந்து முதல்ல வந்து அந்த ஈர்க்கத்தக்க கூடிய வகையில் இருக்குதுன்னா பெரிய பெரிய எழுத்துக்கள், அந்த பெரிய பெரிய எழுத்துக்கள் இருக்கிறப்பதான் வந்து மாணவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறது என்ன அப்படின்னு வந்து புரியும். இவன் தான் வந்து நீங்க வந்து உங்க வயசுல உள்ள உங்களோட அந்த லெவல்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நீங்க சொல்லிக் கொடுக்க போறீங்க. இருந்தாலுமே வந்து நீங்க வந்து உங்க சின்ன மாணவர்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்க போறீங்க அப்படின்றத அந்த ஒரு எண்ணத்துல போனீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். சுதேஷ், அடுத்து நீங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து உதாரண பிபிஎம், அதாவது பஹான் பந்து மங்காஜர். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பஹான் பந்து மங்காஜர் வந்து நீங்க என்ன பயன்படுத்தலாம்னா டிராஃபிக் லைட் மெத்தட் அது பயன்படுத்தலாம். அதாவது மாணவர்களுக்கு புரியுதா புரியலையா அது வந்து நீங்க மாணவர்களுக்கு கொடுத்து செய்ய சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாஜுங் தாள் மண்ணிலா காட்டு வைத்து நீங்க பெரிய பெரிய எழுத்தை பயன்படுத்தி உங்களோட பங்காஜாரம் நடத்தலாம் போன்ற விஷயம்லாம் இருக்கு. முக்கால்வாசி வந்து பேனல் என்ன பார்ப்பாங்கன்னா நீங்க எப்படி கான்ஃபிடென்டா பேசுறீங்க, எப்படி வந்து தன்னம்பிக்கையா இருக்கீங்க, பயந்துகிட்டு பேசுறீங்களா இல்ல வளர்ந்துகிட்டு பேசுறீங்களா போன்ற விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. சோ நீங்க பேசுறப்ப சரளமா பேசுங்க, உச்சரிப்போடு பேசுங்க, அதுக்கப்புறம் கான்ஃபிடென்டா பேசுங்க. இதுதான் வந்து இந்த இன்டர்வியூக்கான அடிப்படையான விஷயம். அதாவது கான்ஃபிடென்ட் இருக்கணும், பயப்படாம பேசணும். ஏதாவது கருத்துகள் முன்வைக்க போறீங்கன்னா பயப்படக்கூடாது, நம்பிக்கையே வைக்கணும். ராங்கா இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை. நீங்க ட்ரை பண்றீங்களா அதான் அவங்க பார்ப்பாங்க. பேனல் வந்து முக்கால்வாசி வந்து நீங்க ட்ரை பண்றீங்களா, நீங்க அழகா பேசுறீங்களா, உச்சரிப்போடு பேசுறீங்களா, கான்ஃபிடென்டா பேசுறீங்களா, அதான் மெயினா வந்து பேனல் பார்ப்பாங்க. சரி, இப்ப தொடர்ந்து நம்ம வந்து யூகேஎஃப் தென் யூஏபிஜே வந்து நம்ம பார்ப்போம். அதாவது யூகேஎஃப் சொல்லும் பொழுது யூகேஎஃப்னா உஜன் கர்ச்சக்கான பிசிக்கல், தென் யூஏபிஜேனா உஜன் அமளி பண்ணிருக்கான் ஜெஸ்மனி. அதாவது யூஏபிஜே வந்து யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படி பாத்தீங்கன்னா யார் வந்து இந்த pilihan satu அதாவது சப்ஜெக்ட், அதாவது calon yang pilih PJ sebagai pilihan 1 dan pilihan 2 மட்டும் தான் UAPJ நடத்துவாங்க செய்வாங்க. அதே யூகேஎஃப் மாணவர்கள், அதாவது எந்தெந்த மாணவர்கள் யூகேஎஃப் செய்வாங்க பாத்தீங்கன்னா இந்த பாசம் லாயு, தமிழ் மொழி, இந்த செனி போன்ற பாடங்கள் சூஸ் பண்ணுறது மட்டும்தான் வந்து யூகேஎஃப் செய்வாங்க. யூஏபிஜே வந்து calon yang pilih PJ sebagai pilihan 1 dan pilihan 2 hanya melaksanakan UAPJ. சரியா? இப்ப உதாரணம், அதாவது பக்கைன் பார்ப்போம். பக்கைன் சாலன் சமாசா யூகேஎஃப் dan யூஏபிஜே. அதாவது என்ன எம்மாதிரியான உடைகள் அணிய வேண்டும், அதாவது ஆண்களும் சரி பெண்களும் சரி. அதாவது ஆண்கள் பாத்தீங்கன்னா டிஷர்ட் bercollar berwarna putih sepenuhnya dan seluar sukan panjang berwarna hitam gelap. அதாவது ஆண் மாணவர்கள் வந்து காலர், அதாவது வெள்ளை சட்டை வந்து அணிய வேண்டும். அதே போல செல்வார் சுக்கான் பாத்தீங்கன்னா கருப்பு கலர் ஈத்தாமா இருக்கணும், டார்க்கா இருக்கணும், டார்க்கா இருக்கணும்ல. அதுக்கப்புறம் சப்பாத்தி பாத்தீங்கன்னா காசோட் சுக்கான் பர்தாலி அண்ட் பர்ஸ்டாக்கிங். இது வந்து ஆண் மாணவர்களுக்கு. பெண் மாணவர்கள் பார்க்கும் பொழுது டிஷர்ட் bercollar berwarna hitam, அதாவது டிஷர்ட் berwarna hitam sepenuhnya dan digalakan berlengan panjang. அடுத்து வந்து செல்வார் சுக்கன் பஞ்சாங் berwarna hitam dan gelap, அதாவது கருப்பு சுல்வார். அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரி தான் கருப்பு செல்வாரு. அதுக்கப்புறம் காசோன் சுக்கான் bertali dan berstocking. அதுக்கப்புறம் bagi calon yang bertudung pastikan tudung dipin dengan kemas pada baju atau dimasukkan ke dalam baju tekin agar tidak menghalang pemartian dan penilaian panel. சரியா? இப்ப வந்து சுருக்கமா சொன்னா ஆண் மாணவர்கள் வந்து வெள்ளை டிஷர்ட் அணிய வேண்டும். செல்வர் வந்து பாத்தீங்கன்னா டார்க் கலர். அதே பெண் மாணவர்கள் கருப்பு டிஷர்ட், செல்வர் வந்து பாத்தீங்கன்னா டார்க் செல்வார்ல. இதுதான் வந்து பக்கைன் சாலன் சமாசா யூகேஎஃப் dan யூஏபிஜே. அடுத்தது பாத்தீங்கன்னா யூஜன் கர்ச்சக்கான பிசிக்கல் dan ujian amali pendidikan jasmani. அதாவது என்னென்ன காம்போனன்ட் வந்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, மாணவர்களை வந்து என்னென்ன காம்போனன்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும் பொழுது ujian kecekalan physical பார்க்கும் பொழுது இண்டெக்ஸ், ஜிசிம், படன், பிஎம்ஐ, bangun, tubi, berisi,
tekan tubi tambah henti, duduk dan jangkau, bleep test. அதாவது இந்த 5 வந்து UKFO செய்வாங்க. உஜன் அமாலி பண்ணியிருக்க ஜெஸ்மனிக்கும் செய்வாங்க. ஆனா உஜன் அமாலி பண்ணியிருக்க ஜெஸ்மனிக்கு வந்து எக்ஸ்ட்ரா 4 செய்வாங்க. அதாவது பாத்தீங்கன்னா lompat jauh berdiri, lari ulang alik, alternate hand wall toss, ujian pecutan sprint test 30 மீட்டர். இதுதான். அதாவது யூகேஎஃப் செய்யற மாணவர்களுக்கு மட்டும் 5 காம்போனன்ட் தான் இருக்கும். உஜியன் அமாலி பண்ணியிருக்க ஜெஸ்மனி அதாவது பிஜே சூஸ் பண்ண மாணவர்களுக்கு வந்து 9 இருக்கும். ஸோ மொத்தம் வந்து 9, யூகேஎஃப் வந்து 5 இருக்கும். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட் யூகே பார்த்தீங்கன்னா பிஎம்ஐ நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இதான் அந்த உதாரண படம் பங்கோன் துபி வெரைசி அதாவது சீதாப்பு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் துக்கான் துபி தம்பஹந்தி வந்து பம்பிங். அதுக்கப்புறம் டூடோ டான் ஜங்காவ் இது வந்து நம்ம அதாவது இந்த யூகேஎஃப் வந்து நம்ம பள்ளிக்கூடத்துல செஞ்சிருப்போம். சுதேஷ் ஸ்லைட் வந்து தெரியலன்னு சொல்றாங்க சுதேஷ். இப்பதான் எல்லாருக்கும் தெரியுதா ஸ்லைட்? can to be தம்பஹந்தி. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பிலீப் டெஸ்ட் வந்து 20 மீட்டருக்கு வந்து நம்ம பிலீப் டெஸ்ட் செய்வோம். அதுக்கப்புறம் காம்போனன்ட் யூஏபிஜே வந்து பாத்தீங்கன்னா சேம் தான். அதே பங்குன் துபி வெரைசி, அதுக்கப்புறம் துக்கான் துபி தம்பஹந்தி, டுடோ டான் ஜங்காவ், பிலீப் டெஸ்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து லொம்பா ஜாவ் படீரி, லரி உலங் அலி, அதுக்கப்புறம் எல்தனட் ஹேண்ட் வால் டாஸ், உஜான் பச்சுதான் 30 மீட்டர். இதுதான் வந்து யூஏபிஜே மாணவர்கள் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டில. ஸோ ஆக இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கூடத்துலயே வந்து செஞ்சிருப்போம் அந்த பம்பிங் சீதாப்லாம். ஸோ மொத்தத்துல வந்து நம்ம பாடி ஹெல்த்தியா வச்சுக்கிட்டாலே போதும். ஹெல்த்தியா வச்சுக்கிட்டாலே கண்டிப்பா இது போன்ற ஆக்டிவிட்டி காம்போனன்ட் எல்லாம் கண்டிப்பா மாணவர்கள் செய்ய முடியும். சரி, சரி. அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபுல்லா இப்போ இன்டர்வியூ பத்தியும் யூகேஎஃப் பத்தியும் பார்த்தாச்சு. ஆக அடுத்து வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து இதுதான் வந்து அந்த தரை பந்தி அந்த விளங்குதா ஷெர்வி? பண்ண முடியாது. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா திருத்தாக்குல அந்த கீழே பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. திருத்தாக்குலக்கு பரப்புருபான் அடிக்கடி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா போன தடவை வந்து எங்களோட பேட்ச் அப்பயுமே வந்து அடிக்கடி வந்து அந்த டேட் வந்து மாறிக்கிட்டே இருந்துச்சு. அதாவது இப்போ அந்த யூகேஎஃப் டேட்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ரிசல்ட் செக் பண்றது எல்லாமே வந்து அடிக்கடி வந்து அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஊபா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆக நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அடிக்கடி எப்பொழுதுமே வந்து அந்த போர்ட்டல் PISMP-ல போய் வந்து செக் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும். டேட் வந்து மாறி இருக்கா இல்ல அதே டேட் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் எங்களுடைய ஷேரிங். அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஷேரிங் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து நினைச்சேன்னா, இப்போ போன வந்து நாங்களாம் வந்து இதேதான் கோவிட் பேட்ச் அப்புறம் கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் போன எங்களோட பேட்ச் தான். கோவிட்க்கு அப்புறம் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் மூடுகா நடந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து யூகேஎஃப் நடந்த பேட்ச் வந்து எங்களோட பேட்ச் தான். ஆக இப்ப எனக்கு எப்படி நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு வந்து முதலில் வந்து யூகேஎஃப் நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இன்டர்வியூ வந்து நான் வந்து போனேன். அப்ப அந்த யூகேஎஃப் நடக்கிறப்ப வந்து நான் வீட்டுல இருந்தே வந்து பிஜே அட்டாயர்ல வந்து போயிருக்கேன். அப்ப இந்த பிஜே அட்டாயர் நம்ம வந்து அந்த யூகேஎஃப் எல்லாமே வந்து நடத்துறப்ப வந்து நமக்கு வந்து ஃபுல்லா வேர்த்து விறுவிறுத்து வந்து போயிருவோம். ஏன்னா வந்து இதே வந்து நமக்கு இன்டர்வியூ நடந்துட்டு நம்ம வந்து யூகேஎஃப் போறோம்னா அது வந்து வேற. அது வந்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கும் நமக்கு. நம்ம இன்டர்வியூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுவோம். ஆனா இந்த யூகேஎஃப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்குங்க. சட்டையெல்லாம் மாத்துறதுக்கு வேர்த்து இருக்கும். ஆக இது வந்து எப்படின்னா நீங்க வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் நீங்க வந்து பாத்துக்கணும். விறுவிறுன்னு சட்டையெல்லாம் மாத்திட்டு அழகா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு உங்களோட வீடு திமுடுகாக்கு வந்து நீங்க வந்து போயிடணும். அடுத்து அந்த வீடு திமுடுகாக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து எப்படிப்பட்ட கேள்வி கேட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றேன். ரொம்ப இல்ல ஒரு 2 கேள்வி தான் கேட்டாங்க. பொதுவான கேள்வி. என்னோட வந்து மேஜர் வந்து தமிழ் மொழி. என்னுடைய மேஜர் வந்து தமிழ் மொழியா இருந்தாலுமே வந்து என்னுடைய பேனல் வந்து என்ன வந்து ஒரு தமிழ் பாடல் வந்து பாட சொன்னாங்க.
அதாவது தமிழ் பாடல் வந்து பிடிக்குமா அப்படின்னு வந்து கேட்டாங்க. பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து ஓகே நீங்க வந்து ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க வந்து எல்லா கோணத்துல இருந்தும் பல கோணத்துல இருந்து வந்து உங்களோட செல்ஃபை வந்து நீங்க கண்டிப்பா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்து போகணும். ஏன்னா கேட்கிற பேனல் வந்து எப்படியோ வேணாலும் உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து இந்த பாடம்னா இந்த பாடத்தை சம்பந்தப்பட்டியும் கேட்கலாம். அதை தாண்டி அவுட் ஆஃப் த பாக்ஸ் எதை வேணாலும் வந்து அவங்க வந்து கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சைட்லயே வந்து நாங்க வந்து முதல்ல கொடுத்துருந்தோம் அந்த இங்கிலீஷ் அந்த டெஸ்ட் இதுல வந்து இதே வந்து உங்களை வந்து சபா சார்பால போஸ்டிங் கிடைத்தா உங்களுக்கு வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உண்மையிலேயே வந்து இந்த டீச்சிங் இந்த ப்ரொஃபஷனலுக்கு வந்து வரணும், உண்மையிலேயே வந்து உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து இதுல வந்து ஆர்வம் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து உங்களோட மனசாட்சிக்கு ஏற்ற ஒரு ஆன்சரா வந்து கொடுக்கலாம். இப்ப எனக்கு வந்து எப்படி கேட்டாங்கன்னா, இப்ப என்னுடைய வந்து தமிழ் பாடம் ஓகேவா. ஆக இப்போ வந்து நீங்க வந்து இன்டர்வியூ வந்து தமிழ்ல செஞ்சாலும் வந்து திடீர்னு உங்களுக்கு வந்து தமிழ் மொழி பாடம் கிடைக்காம உங்களுக்கு வந்து வேற ஏதாச்சும் ஒரு மொழி பாடம் கொடுத்தா நீங்க வந்து ஏத்திப்பீங்களா அப்படின்ற கேள்வி வந்து கேட்டாங்க. ஆக நீங்க வந்து அதுக்கு வந்து ப்ரிப்பேரா வந்து ஆயிருக்கு. நீங்க வந்து இப்படி வந்து உண்மையான பதில வந்து கொடுக்க போறீங்க அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஏன் அப்படி வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே நீங்க எல்லாமே வந்து தெற்பீலே எல்லாருக்குமே வந்து இந்த வாய்ப்பு வந்து கிடையாது. இது எல்லாமே வந்து அவங்க அழகா வந்து யூகேசிஜில பாஸ் பண்ணதுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக இந்த வாய்ப்பு வந்து வேற மற்றவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து முழுக்க முழுக்க பயன்படுத்திக்கிட்டு எப்படி வந்து உண்மையான நம்முடைய மனசாட்சிக்கு துரோகம் நினைக்காத இப்படிப்பட்ட ஒரு விடையை வந்து நம்ம வந்து பேனல் கிட்ட கொடுக்க போறோம் அப்படின்றதுதான் இருக்கு. ஆக முழுக்க முழுக்க வந்து உங்களை வந்து பல முக்கோணங்கள்ல இருந்து உங்களை வந்து நீங்க வந்து உங்களோட செல்ஃபை வந்து நீங்க வந்து ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுடைய அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ப்ராசஸ் முடுகாவா இருக்கட்டும் யூகேஃபா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தா வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு மறந்துடாதீங்க, இந்த டேட் வந்து அடிக்கடி போர்ட்டல் PISMP அதுதான் வந்து அஃபிஷியல் இந்த இன்டெக் வந்து வருஷம் எடுக்கிறாங்களா அதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். அதுல வந்து அந்த நீங்க தட்டுனே கீழே பார்த்தாலே வந்து இந்த இது ஒரு இதுக்கும் வந்து அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டேட் ஏதாச்சும் மாறணும்னா கூட மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆக இப்போ உள்ள யூகேஎஃப் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே வந்து லெப்பாசன் சாலன் SPMக்கு மட்டும்தான் திறந்துருக்காங்க. இன்னும் வந்து இந்த வருடம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் புதுசா வந்து STPM மாணவர்களுக்கும் மெட்ரிகுலேசி முடித்த மாணவர்களுக்கும் வந்து திறந்துருக்காங்க. ஆனா அதோட ப்ராசஸ் வந்து இன்னும் வந்து நடக்கல. ஏன் நடக்கல, இன்னும் அவங்களுக்கான ரிசல்ட் வந்து வெளியாகாதனால. ஆக இந்த டேட் வந்து எப்பயும் வந்து மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா அங்கேயும் வந்து அவங்க வந்து கொடுத்துட்டாங்க தக்லோக்கு பாடு பொறுப்பாக அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அடிக்கடி வந்து நீங்க வந்து அந்த டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி டேட் வந்து இதுதான் இப்போ இந்த டேட்டா தான் இருக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாம அடிக்கடி போய் செக் பண்ணிக்கோங்க. இதை ஏன் சொல்றேன்னா போன முறையும் சரி இந்த முறையும் சரி எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நிறைய நண்பர்கள் வந்து இந்த டேட் வந்து செக் பண்ணாம இருந்ததால வந்து அவங்களுடைய வாய்ப்புகள் வந்து கிடைக்காம போயிடுச்சு. டேட் வந்து செக் பண்ணாம இல்லை இது வந்து அன்னைக்குள்ள டேட் தானே போட்டிருந்தாங்க, ஆனா கடைசியில பார்த்தா டேட் வந்து அந்த இதுல மாறி இருந்துச்சு. ஆக அதனாலதான் சொல்றோம் அடிக்கடி வந்து நீங்க வந்து அந்த போர்ட்டல்ல போய் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து ஆக இவ்வளவுதான் எங்களுடைய ஷேரிங். கண்டிப்பா வந்து உங்க எல்லாருக்குமே வந்து இன்னைக்குள்ள இந்த கூகுள் மீட் வந்து ரொம்ப பயனுள்ள வகையில வந்து அமைந்திருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். உங்களுடைய நேர்முக தேர்வுக்கும் உங்களோட யூகேஎஃப்க்கும் வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்றேன். நீங்க ஏதாச்சும் சொல்ல போறீங்களா சுதேஷ்? மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பா நல்லா செய்யுங்க. டாக்குமெண்ட்ல நான் சொன்ன போல கரெக்டா 4 டாக்குமெண்ட் கரெக்டா பிரிண்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. கான்ஃபிடென்டா பேசுங்க, பயப்படாதீங்க. கேள்வி தெரியலன்னா ட்ரை பண்ணுங்க, முடிந்த அளவுக்கு ட்ரை பண்ணுங்க, பயப்படாதீங்க. ஸோ அவ்வளோதான். குட் லக், நல்லா செய்யுங்க. இன்டர்வியூ நல்லா செய்யுங்க, யூகேஎஃப்பும் நல்லா செய்யுங்க. ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க பாடியை. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்க அந்த காமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ சுரேஷ் அண்ட் ஷர்வின். ரொம்ப 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 ஒரு தெளிவான விளக்கம். நிறைய விஷயத்த ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா நீங்க இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க. வெரி ஷுவர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர் கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் வந்திருக்கும். சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க, அதை நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். அப்ப நீங்க அதுக்கான ஆன்சர் நீங்க பண்ணலாம். துபாஷினி வந்து புனிதிகன் ஜஸ்மானி பத்தி கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க அதோட இன்டேக் எப்படி இருக்க போகுது. எங்கிலா வந்து துவான் போலி பக்கா ட்ரக்ஷு ஸ்கோலாத்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்றீங்க?
ட்ரக் ஷூட், ஸ்கூல் ட்ரக் ஷூட் வந்து போடலாம். இருந்தாலும் வந்து நீங்க ஒரு முறை வந்து உங்களுடைய அந்த ப்ரொசீஜர் வந்து கண்டிப்பா வந்து உங்க எல்லாருக்குமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அந்த இந்த கால் ஷீட் வந்து அவங்க அனுப்புறப்ப வந்து கண்டிப்பா வந்து அந்த ப்ரொசீஜர், அந்த சாரப்பு பக்காயா வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து அவங்க வந்து அந்த போரம் வந்து வரையறுத்திருப்பாங்க. அதை வந்து நீங்க வந்து அடிக்கடி வந்து ரூஜோ பண்றது வந்து இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஆனா வந்து போடலாம், ட்ரக் ஷூட் பக்கா என்ன வந்து போடலாம். அது வந்து என்ன எப்படி சொல்றது, அழகா பாக்குறதுக்கு வந்து ஃபார்மலா சரியா டிசிப்ளினா இருந்தா. Okay, Nivashni Magandran. Hello, I have a question. I have been selected for Sejarah course SJKT. So the demonstrasi pengajaran time I have to speak in Malay, right? Your answer, Sharvin or Suresh? கேள்வி மேல வச்சிருக்கேன். நிவாஷினியோட கேள்வி. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க மேடம். சார் வணக்கம். நான் வந்து ஐபிஜி லெக்சரர் தான், அவங்களோட மென்டார் சுதீஷ் ஷர்வினோட மென்டார். ஸோ அவங்க கொஞ்சம் சிக்கல் எதிர்நோக்குறாங்க போல, பதில் அளிக்க. நான் பதில் அளிக்கிறேன். ஐயா, அவங்க எஸ்ஜேகேடி வந்து அவங்க இன்டர்வியூக்கு போனாங்கன்னா அவங்க ஷர்வின் வந்து முதல்ல சொல்லினாரு, டிபெண்ட்ஸ் டு த பேனல். பேனல் வந்து சில பேனல் வந்து தமிழ்லயே கேள்வி கேட்கலாம், ஏன்னா அவங்க தமிழ் பள்ளிக்கு போறதுனால தமிழ்ல கேள்வி கேட்கலாம். ஆனா சில பேனல் வந்து இங்கிலீஷ் இல்லைன்னா மொழி அதுலதான் கேள்வி கேட்பாங்க. ஆனா மோஸ்ட் ப்ராபபிலி அவங்க வந்து மலாய் மொழியில தான் கேள்வி கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நன்றிங்க சார். Thank you madam. Thank you for joining and also enlightening our session, madam. Yeah, thank you so much. Thank you sir. நன்றிங்க. நன்றி. தொடர்ந்து பாத்தீங்கன்னா சுதீஷ் கேட்டிருக்காங்க. வணக்கம் அண்ணே, would like to ask that can we bring laptop with simple slides around 8 pages during the demonstration pengajaran? அதாவது இது வந்து ஏன் வந்து சொல்றோம்னா, நீங்க வந்து ஸ்லைட் செஞ்சு எடுத்துட்டு போகலாம். ஆனா நீங்க எப்படி வந்து பிரசென்ட் பண்ணுவீங்க? ஏன்னா வந்து எல்சிடி வந்து எடுத்துட்டு போக முடியாது. அப்ப நீங்க வந்து வெறும் லேப்டாப்பை வச்சுதான் வந்து காட்ட போறீங்கன்னா அது வந்து அவ்வளவு இஃபெக்டிவா வந்து இருக்காது. ஏன்னா நீங்க ஸ்கூலுக்கு போறப்ப நீங்க கண்டிப்பா வந்து மாணவர்களுக்கு வந்து உங்களோட கற்றல் கற்பித்தல் வந்து நடக்கிறப்ப சும்மா லேப்டாப்பை வச்சு நீங்க வந்து சொல்லிக் கொடுக்க போறது இல்லை. அதனால வந்து அது வந்து கொஞ்சம் உங்களுக்கும் வந்து அது வந்து அன்ஈஸியா இருக்கும். அதனால நீங்க வந்து இன்னும் தெளிவா வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து ஈஸி மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த மைக்ரோ டீச்சிங் வந்து பண்ண போறது கிடையாது. அந்த பேனல் வந்து நீங்க எப்படி நீங்களோட அந்த கற்றல் கற்பித்தல் வந்து டெலிவர் பண்றீங்க அப்படின்றத வந்து பார்க்க போறாங்க. அதனால வந்து சிம்பிள் மெத்தட்ஸ் பிபி வந்து நீங்க வந்து நிறைய சர்ச் வித்தியாசமா இருக்கு. பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா இந்த யூடியூப்ல கூட இருக்கும். நிறைய பேர் வந்து விதவிதமான பிபிஎம் வந்து செஞ்சு போட்டிருப்பாங்க, ஈஸியான பிபிஎம். இப்ப நாங்க கூட எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு எங்க கிளாஸ்ல 15 பேர் இருக்கணும். 15 பேருமே வந்து ஒரு மார்ஜின் பேப்பரோ இல்ல ஒரு மணிலா கார்ட்ல வந்து எங்களோட என்ன அந்த டாபிக் எப்படி எந்த டாபிக் வந்து சொல்லி கொடுக்க போறோம் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுலயே எழுதிட்டு சிம்பிளான ஒரு அழகான சோரா வந்து போட்டுட்டு நாங்க வந்து அதுதான் வந்து யூஸ் பண்ணோம். அது வந்து பாக்குறதுக்கு சிம்பிளாவும் நம்ம வந்து நம்மளோட அந்த டெமோன்ஸ்ட்ரேஷன் மைக்ரோ டீச்சிங் வந்து டெலிவர் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஷர்வின். ஹர்வின் கேட்டிருக்காரு, masa pakai baju PJ kena pakai name tag ke sir? ஓகே, masa pakai baju PJ அப்படின்னு சொல்றப்ப இது வந்து அந்த இதுக்கு சொல்றாங்க, அதாவது அந்த யூகேஎஃப் அப்படின்னு அந்த யூகேஎஃப்க்கு சொல்றாங்க. யூகேஎஃப் வந்து நீங்க செய்யறப்ப வந்து நான் வந்து யூகேஎஃப் செய்யறப்ப வந்து நேம் டேக் வந்து நான் வந்து போடல. ஏன் போடல அப்படின்னா நம்ம வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் வந்து முழுக்க வந்து செய்ய போறோம். ஏன்னா அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு பாக்குறப்ப வந்து நம்ம வந்து பம்பிங் போடுவோம், அப்புறம் கிளீப் டெஸ்ட் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து அன்ஈஸியா இருக்கும் நேம் டேக் வந்து இருக்கிறப்ப. ஏன்னா நீங்க பம்பிங் செய்வீங்க, அப்புறம் அந்த 5 இது வரையறுத்து இருக்கோம்ல, அந்த 5 விதமான ஆக்டிவிட்டிஸுமே வந்து நீங்க வந்து கோ த்ரூ பண்ணுவீங்க. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அந்த நேம் டேக் வந்து இன்டர்வியூ போறப்ப வந்து கண்டிப்பா வந்து போட்டிருக்கலாம். இந்த யூகேஎஃப்க்கு வந்து போட வேண்டிய அவசியம் வந்து இல்லை. ஓகே, தேங்க்யூ.
சூர்யா வந்து கேட்டிருக்காங்க. சூர்யா ஜேம்ஸ், sir, I have got Bahasa Tamil and elective PJ. Should I just focus on Tamil? அப்படின்னு கேட்டிருக்காங்க. வணக்கம் ஐயே. இது ஆன்சர் பண்ணுங்க ஐயே. அதாங்க சார், இது முதல்ல சொன்ன மாதிரி தான். அது அந்த பேனல் பொறுத்து தாங்க சார். சில பேனல் வந்துட்டு திடீர் நம்ம எல்லாமே மலாயில ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்போம், அவங்க வந்து திடீர்னு நம்மள்ட்ட தமிழ்ல கேட்பாங்க. ஆனா சில பேனல் வந்துட்டு நீங்க மலாயில உங்களோட மலாய் மொழி ஆற்றல் எப்படி இருக்கு, மலாயில நீங்க எந்த அளவுக்கு வந்து இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பேனல் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஆனா நம்மளோட சேஃப் சைட் என்னன்னா, நம்ம மலாய் மொழியில நம்ம தயாராகி போறது தான் நம்மளோட சேஃப் சைட். ஓகே மேடம். ஸோ அப்போ இவங்க வந்து ரெண்டு இவங்களுக்கு வந்து பாஸ் தமிழ் எலெக்டிவ் பிஜே கிடைச்சிருக்கு. ஸோ அவங்க வந்து என்ன கேட்குறாங்க, அவங்க தமிழ் லாங்குவேஜ்னு கேட்கலன்னு நினைக்கிறேன். ஃபைனல் மிஸ்டேக். சூர்யா, இஃப் யூ கேன் அன்மியூட், நீங்க இந்த கேள்வி நீங்க கேட்கலாம். நீங்க தமிழ் மொழி அதனுடைய புதுசான் கொண்டு தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும், இல்ல பிஜே ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை என்ன கொஸ்டின் கொஞ்சம் விளக்குங்க சூர்யா. ஹலோ சார். எஸ் சொல்லுங்க. நான் கேட்க வரது என்னன்னா, எனக்கு தமிழ் எலெக்டிவ் பிஜின்னு கிடைச்சிருக்கிறப்போ தமிழ் மட்டும்தான் நான் டெமோஸ்ட்ரேஷன் இப்போ நான் ரன் பண்ணுவேன்னா, இல்லை வந்து நான் பிஜேக்கும் பண்ணுவேன், இல்லை என் கேள்விகள் வந்து தமிழ் அடிப்படையில் மட்டும் இருக்குமா, இல்லை பணிகள் அட்ஜஸ்ட்மெண்ட் அடிப்படையில் இருக்குமா? ஓகே ஓகே மேடம், விளக்கம். வணக்கம் ஐயா. இதுக்கு வந்து உங்களுக்கு மேஜர் வந்து தமிழ் கொடுத்துட்டு மைனர் தான் பிஜே சொல்றாங்க. ஸோ மைனர் சம்பந்தமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கோ? ரொம்ப குறைவு ஐயா, வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களோட மேஜர் சம்பந்தமா தான் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, தமிழ் மொழி சம்பந்தமா தான் உங்களுக்கு கேள்விகள் வரும் ஐயா. புரிஞ்சது, நன்றி. தேங்க்யூ மேடம். சரி சர்வீனா, hello Anna, I have been selected for Bahasa Tamil elective. So which subject should I attend the interview Anna? What is my major? I think madam explain பண்ணிட்டாங்க இந்த question க்கும் சர்வீனா. Divashini, Anna, if you couldn't perform well in UKF, still we can attend the interview, right? அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாமா, கண்டிப்பா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவீங்க. சொல்லுங்க சுதேஷ். சொல்லுங்க ஷர்வீன். சுதேஷ் யாரு? இல்ல, இப்ப அவங்க சொல்லியிருக்காங்க we couldn't perform well in UKF, still we can attend the interview, right? அப்படின்னா கண்டிப்பா இன்டர்வியூ கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணிட்டு பிறகு தான் UKF செய்வாங்க. இல்லைன்னா UKF செஞ்ச பிறகு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்ப அவங்க கேட்கறது என்னன்னா, ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா இன்டர்வியூ செய்யலாமான்னு கண்டிப்பா செய்ய முடியும். ஓகே ரைட். Taranya, sir, bahan demonstrasi tu tak boleh print ke? கேக்குறாங்க. அதாவது இது வந்து இவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, அந்த பான் டெமான்ஸ்ட்ரேஷன் நீங்க செய்யறப்ப வந்து பிரிண்ட் பண்ணி ஒட்ட முடியுமா அப்படின்னு தான் கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து அவங்களோட கிரியேட்டிவிட்டி வந்து பொறுத்திருக்கு. இப்ப நான் வந்து எப்படி செஞ்சேன்னா வந்து கையாலேயே எழுதினேன், மார்ஜின் பேப்பர்ல இருந்து ஓட்டுனேன். அது வந்து பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து எப்படிப்பட்ட உங்களோட கிரியேட்டிவிட்டி லெவலை பொறுத்து நீங்க எப்படி வந்து உங்களோட மைக்ரோ டிசிங் நடத்த போறீங்கன்னு அது வந்து உங்ககிட்டே தான் இருக்கு. ஆனா இது வந்து என்ன சொன்னா, ரொம்ப டெக்னாலஜி சம்மந்தப்பட்டு பாய்க்காம நார்மலா அந்த கன்வென்ஷனல் அந்த சைட் வந்து பாய்ச்சிங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். பிரிண்ட் வந்து பண்ணி எடுத்துட்டு போகலாம், பிரச்சனை கிடையாது. ரைட், தேங்க்யூ. கவிதா வந்து கவிதாவோட கேள்விக்கு டீச்சர் பதில் சொல்லிட்டாங்க மேடம். Tubashini Murugan, hi, and actually the subject they gave me is Medical Adjustment Elective Medical Moral. So which subject? Okay, இது could teacher madam explain பண்ணிட்டாங்க. Darwin, mereka tanya slip reflection SPM asal, tetapi kita belum dapat slip asal. Kita boleh bawa slip photostat? Question mark. இது வந்து நீங்க வந்து ஸ்லிப் இதே போட்டோஸ்டேட்டை வந்து எடுத்துட்டு போனோம். ஏன்னா போன தடவை வந்து இந்த ஏன்னா நாங்க வந்து எஸ்டிபிஎம் முடிச்சுட்டு போனவங்களும் போனோம், எஸ்பிஎம் லெப்பாசன் எஸ்பிஎம்மும் போனோம். அப்ப அந்த லெப்பாசன் எஸ்பிஎம்க்கு வந்து அந்த ஒரிஜினல் செட் வந்து இன்னும் கிடைக்காதனால அந்த ஒயிட் கலர்ல வந்து இருக்கிற அந்த ஒரு போட்டோஸ்டேட் பண்ண ஸ்லிப்பை வந்து நீங்க வந்து எடுத்துட்டு போனோம். ஏன்னா கண்டிப்பா வந்து பேனலுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், இன்னும் வந்து ஒரிஜினல் ரிசல்ட் வந்து கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும்னு வந்து கண்டிப்பா வந்து பேனலுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால அது வந்து அவ்வளவா பிரச்சனை கிடையாது. Okay, thank you. Vilashini, if I'm underweight, will it affect my UKF point a lot, or will they deduct some points only? Okay. அண்டர்வெயிட்னா எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா மொத்தம் 5 காம்பனன்ட் இருக்கு சார். கண்டிப்பா ஒரு காம்பனன்ட் இப்போ அண்டர்வெயிட்னா கண்டிப்பா 4 காம்பனன்ட் அவங்க நல்லா செஞ்சா மார்க் வந்து கொஞ்சம் கூட கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு சார். Okay, thank you.
Bhakilakshmi, sir, which standard can we teach in demonstration? ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கான ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்டாண்டர்ட் 1 to 6 எந்த ஸ்டாண்டர்ட் வேணாலும் அடிப்படை கொண்டு டீச் பண்ணணும். அவங்க அவங்களுக்கு எது சுலபமா இருக்கோ அது டீச் பண்ணா ஓகேலா. ஓகே, தேங்க்யூ. இன்னும் ஈஸி மெத்தட்னா வந்து இந்த 4, 5, 6 அந்த ஸ்டாண்டர்ட்ல உள்ள சப்ஜெக்ட்ஸ் பாடங்களை வந்து எடுக்காம ரொம்ப ஈஸியா வந்து 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனாலதான் சொல்றோம் 5, 6 எடுக்கும் 1, 2, 3 எடுத்தீங்கன்னா சிறப்பு. Okay, Harvin, sir, the second pernyataan, I think pernyataan hasrat 6 minutes, right? So on the time, panel asks questions or we read pernyataan hasrat that we write. I think பேனல் வந்து நீங்க எழுதின பஞ்சாத்தான் ஆசாட் வச்சுதான் கேள்வியே கேட்பாங்க. படிக்கலாம் முடியாது. கண்டிப்பா நீங்க என்ன எழுதுனீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டினே கேட்பாங்க. சோ அதுதான். ஓகே, அந்த பஞ்சாத்தான் ஆசாட் வந்து எப்படின்னா, இப்ப நீங்க எழுதிட்டு வந்து போயிருவீங்க. போயிட்டு இந்த பஞ்சாத்தான் டிகிரியில வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து பஞ்சாத்தான் ஆசாட்ல வந்து எழுதிருப்பீங்க. என்ன கேட்டிருப்பாங்கன்னா, ஏன் வந்து நீங்க வந்து டீச்சர் ஆக போறீங்க, ஏன் வந்து அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனலுக்கு வந்து வர போறீங்க அப்படின்னு. அப்ப நீங்களும் எல்லாமே எழுதிடுவீங்க. எழுதிட்டு நீங்க வந்து அந்த ஸ்லீப்பை வந்து அந்த பேனல் கிட்ட வந்து கொடுத்துருவீங்க. நீங்க வந்து திருப்பி வந்து நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ அது வந்து அவங்க பேனல் கிட்ட சொல்ல மாட்டீங்க. பேனல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து அந்த பஞ்சாத்தான் ஆசாட்ல வந்து எந்த விஷயத்த வந்து எழுதிருக்கீங்களோ அது சம்பந்தப்பட்டதான் வந்து உங்களுக்கு வந்து கேள்வி வந்து கேட்பாங்க. அதனால நீங்க அந்த பஞ்சாத்தான் ஆசாட் வந்து எழுதுறப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சும்மா இந்த கூகுள்ல இருந்து காப்பி அடிச்சு எழுதுறதும் ஆக்சுவலி அது வந்து எழுதலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து நீங்க வந்து எதுக்காக உண்மையிலே வந்து ஆக போறீங்க, எதுக்கு வந்து நீங்க வந்து உண்மையிலே வந்து டீச்சரா ஆக போறீங்க அப்படின்றத வந்து நீங்க உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா வந்து நீங்க எழுதுற அந்த பஞ்சாத்தான் ஆசாட்ல இருந்து தான் வந்து அவங்க வந்து கேள்வியே வந்து கேட்பாங்க. அப்ப நீங்க வந்து வேற ஆளோடையோ இல்ல வேற ஒரு சும்பர்ல இருந்து எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளவா தெரியாது. நீங்க வந்து வேற சும்பர்ல தான் எழுதிருக்கீங்க. அப்ப அந்த பேனல் வந்து அந்த பஞ்சாத்தான் ஆசாட்ல உள்ளதை வந்து கேட்கிறப்ப உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்றதுக்கு கொஞ்சம் புரிவீங்க. Okay, understand. All right. Next, okay. I think Shakti shared a question வந்து explain பண்ணிட்டாங்க. முதல்ல சுட்டி சொல்லிட்டாரு about BMI. Taranya, hi Anna, I've decided for sejarah SJKT jadi bahan demonstrasi saya perlu dalam bahasa Tamil ke atau bahasa Melayu? இது வந்து சொன்னது போலதான் உங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா வந்து அந்த ப்ரொசீஜர் அந்த ஸ்லீப் வந்து கொடுத்துருப்பாங்க, எந்த டேகிங்ஸ் கொடுக்கு எந்த பாடம்னு. இப்ப நம்ம அதே வந்து பார்த்துட்டோம். அந்த தமிழுக்கு அந்த 3வது பாக்கியம் டெமோன்ஸ்ட்ரேசி பங்கஞ்சல் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட இது வந்து எந்த மொழியில வந்து நீங்க வந்து சப்பாய்க்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க வந்து அதை கண்டிப்பா வந்து ரூஜோ பண்ணிக்கோங்க. இருந்தாலும் கூட அந்த பாஷா கம்யூனிகேஷன் நீங்க பாய்க்கிறது வந்து முழுக்க வந்து வந்து ஐபிஜி லெக்சரர் எங்களோட லெக்சரர் சொன்ன மாதிரி அந்த பேனல் கிட்டே தான் வந்து இருக்கும். ஓகேவா, பேனல் வந்து திடீர்னு வந்து உங்களை வந்து மிலையில வந்து நீங்க வந்து அவங்களை வந்து சொல்லலாம், தமிழ் சம்பந்தப்பட்டா தமிழ்ல சொல்லலாம். ஸோ நீங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து ப்ரிப்பேரா ஆயிருக்கிறத வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. ரைட். ஓகே, திவாகர் கேக்குறாங்க, ஹாய் அண்ணே, இஃப் ஐ டூ எஸ் மேடம், சொல்லுங்க மேடம். ஓகே, இன்னொரு ஐபிஜி ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்க. இவங்களும் வந்து ஐபிஜி ஸ்டூடெண்ட். ஸோ அவங்களும் வந்து சொல்றாங்க அந்த கேள்விக்கு ஆன்சர். வணக்கம். முதல்ல கேள்விக்கு வந்து அவங்க வந்து சிஜாரா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து பிஎம்ல வந்து சொல்லி கொடுக்கணுமா இல்ல தமிழ்ல சொல்லி கொடுக்கணுமான்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து நீங்க வந்து உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் கிடைச்சிருக்கோ அந்த சப்ஜெக்டோட டெக்ஸ்ட் புக்கை போய் திறந்து பாருங்க. அந்த டெக்ஸ்ட் புக்ல வந்து 1ஆம் ஆண்டுல இருந்து 6ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கிற டெக்ஸ்ட் புக் வந்து திறந்து பாருங்க. அதுல வந்து சின்னாங்க இருக்கிறது வந்து டவுன் சாத்து டு டவுன் டீகல் அதெல்லாம் சின்னாங்க இருக்கும். அந்த டெக்ஸ்ட் புக்ல வந்து சிஜாரா வந்து தமிழ்ல போட்டு கொடுத்துருக்காங்களா, அப்ப நீங்க தமிழ்ல வந்து சொல்லி கொடுக்கணும். பேச்சு கீத்தினா வந்து சிஜாரா தமிழ்ல தான் இருக்கும். அப்ப அந்த டெக்ஸ்ட் புக் திறந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து என்ன சொல்லி கொடுக்க போறீங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே போலதான் சுஜாராக்கு மட்டும் இல்ல, எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து டெக்ஸ்ட் புக் திறந்து பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவான விளக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து இன்னும்
நம்ம வகுப்பறையில எப்படி சொல்லி கொடுப்போமோ அப்படி சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து அந்த இன்டர்வியூவர்ஸ் கேட்கும் பொழுது வந்து அப்ப வந்து அவங்க மலையில கேட்கறாங்கன்னா மலையில பதில் சொல்லுங்க, தமிழ்ல கேட்கறாங்க தமிழ்ல பதில் சொல்லுங்க, அந்த மாதிரி. ஆனா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் கிடைச்சிருக்கோ அந்த சப்ஜெக்டோட டெக்ஸ்ட் புக்கை திறந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சுலபமா இருக்கும். நன்றி. Alright, thank you Ilamadi. Okay, Divagar, tekan to be sit up korava senja adunala enna impact. I think this question can be tackled together with Sudesh's question. Can Anna explain the marking system of UKF? அந்த மார்க்கிங் சிஸ்டம் ஆஃப் யூகேஎஃப் வந்து அது வந்து சூலிட்டான விஷயம். அது வந்து அந்த யூகேஎஃபோட பேனலுக்கு தான் வந்து தெரியும் அந்த விஷயம் வந்து தெரியாது. அது எல்லாமே வந்து அந்த யூகேஎஃப் நடத்த மட்டும் தான் தெரியும். ஏன்னா அதெல்லாம் வந்து சொல்லிட்டான விஷயம். ஸோ அது வந்து அவ்வளவா ஓகே. ஸோ tekan to be sit up korava senja adunala enna impact அப்படின்னு நம்மளுக்கு ஷுவர் தெரியல சொல்ல வரீங்களா ஷர்வின்? இல்லைங்க சார், அது வந்து சொல்ல அந்த கீழே உள்ள அந்த மார்க்கிங் அதுதான் சொன்னேன். அந்த tekan to be and sit up அந்த tekan to be and sit upன்னு சொல்றப்ப நீங்க வந்து ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களோட மார்க்ஸ் வந்து கேரி பேக் பண்றப்ப வெறும் வந்து யூகேஎஃப் வச்சு மட்டுமே வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க, வேற வந்து இன்டர்வியூ வச்சு மட்டுமே வந்து எடுக்க மாட்டாங்க. உங்களோட யூகேஎஃப் மார்க்ஸும் நீங்க வந்து உங்களோட இன்டர்வியூ மார்க்ஸும் ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ணி தான் வந்து ஒரு டோட்டல் மார்க் வந்து வரப்போகுது. அதனால வந்து நீங்க என்னதுன்னா வந்து இதுல வந்து நம்ம வந்து கொஞ்சம் குறைவா சொல்லிட்டா மார்க் குறைஞ்சிருமா அப்படின்னு வந்து நீங்க வந்து நினைக்க தேவையில்லை. ஓகேவா? ஏன்னா ரெண்டு இதுலயுமே வந்து ரெண்டு என்ன சொல்றது யூகேஎஃப் அண்ட் இன்டர்வியூ ரெண்டுத்தையுமே வந்து கலந்துதான் வந்து அந்த மார்க்கிங் வந்து அவங்களோட டோட்டல் மார்க்ஸ் வந்து வரும். ஏன்னா இங்க வந்து இந்த கூகுள் மீட் வந்து நிறைய ஐபிஜி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா கூட நீங்க வந்து சொல்லலாம் ரீச் பண்ணி. Okay, right. Kavita Balan, all copy certificate need pengesahan sekolah ke sir? I think CTC பத்தி கேட்கலாம் நினைக்கிறேன். I think no need அப்படிதான் நினைக்கிறேன் சார். அதாவது பெங்கசான் வந்து நீங்க வந்து லிப்பாஸ் அதாவது இன்டர்வியூ எல்லாமே போய் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தவாரான்னு ஒண்ணு கிடைக்கல, அதுலதான் வந்து அங்க பெங்கசான் வந்து சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து வெறும் நீங்க வந்து பேனலுக்கு மட்டும் தான் கொடுக்க போறீங்க. அதனால பெங்கசான் வாங்க வேண்டிய அவசியம் வந்து எதுவுமே வந்து இருக்காது. ஏன்னா வந்து நீங்க வந்து உங்களோட அந்த ப்ரொசீஜர்லயே வந்து பார்க்கலாம். அந்த ப்ரொசீஜர் வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த போராங் வந்து எடுத்துட்டு போனோம். ஒருவேளை அந்த ப்ரொசீஜர் அந்த போராங்ல வந்து அவங்க வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஒருவேளை பெங்கசான் இருக்கணும்னா பெங்கசான் வந்து இருக்கணும். நீங்க வந்து இன்னும் பெட்டர் வந்து கண்டிப்பா வந்து உங்க எல்லாருக்குமே வந்து அந்த ப்ரொசீஜர் எத்தனை 7-8 போராங் வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரிதான் பண்ணுவான், இந்த மாதிரிதான் ப்ரொசீஜர் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதையும் வந்து நீங்க வந்து ரூஜு பண்ணிக்கலாம். சோ சரிதானே ஐயே நான் சொன்னது? ஆமாங்க ஐயா, அவங்க அதை தான் ருஜு பண்ணணும். அதுதான் அவங்களோட தாரக மந்திரம். எல்லாத்தையும் கணக்கா படிச்சு அதை ருஜு பண்ணாலே எல்லாரும் எல்லாத்தையும் சரியா செஞ்சிருவாங்க. ஓகேங்க ஐயா. ஓகே ஐயா. ஓகே மேடம். சர்வா ஜனனி வணக்கம். Do we have to prepare detailed lesson plan? ஓகே, லெசன் பிளான் அப்படின்னு சொல்றப்ப அந்த ஆர்பிஹெச் வந்து சொல்றாங்க pengajaran harian, அதெல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண வந்து தேவையில்லை. ஏன்னா வந்து அதை நம்ம ஏற்கனவே சொன்னது போலதான் நம்மளோட அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் pengajaran வந்து ஒரு 4-5 நிமிடம் வரைக்கும் தான் நடக்க போகுது. அதனால வந்து அந்த ஐபிஜிஎம் வெளியிட்டதுல அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதை மட்டும் வந்து பூர்த்தி செய்யற அளவுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலே வந்து போதுமானது. ஏன்னா நீங்க வந்து ஐபிஜிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து லெசன் வந்து எப்படி செய்யறது, அதோட சாரான எப்படி வந்து நம்ம வந்து படிக்க போறோம். அதனால வந்து இப்போதைக்கு வந்து அந்த இன்டர்வியூக்கு வந்து ரொம்ப பேசிக்கான என்ன சொல்ற பேசிக்கான விஷயங்கள் தான் வந்து தேவைப்படுது. அதனால வந்து அந்த லெசன் பிளான்னா செய்ய வேண்டியது இல்லை. ஓகே, வணக்கம் ஐயா. அந்த கேள்வி நாங்க தான் கேட்டிருந்தோம். இப்ப இந்த 4 minute லெசன் வந்து நீங்க நம்ம நடத்துறப்ப ஒரு டாபிக்கை எடுத்து நம்ம நடத்தணும்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரு சின்ன டாபிக், ரைட், ஒரு சப் டாபிக். சோ அதுல வந்து ஸ்கில்லாம் இருக்கும் பாருங்க, லிஸ்னிங் ஸ்கில், அந்த மாதிரி ஸ்பீக்கிங் ஸ்கில் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா.
அப்ப அது எது அடிப்படையா வச்சு நம்ம வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணணும்? இப்போ வந்து ஒரு சப் டாபிக் நீங்க சொல்றீங்க, ஒரு குட்டி டாபிக் எடுத்து ஈஸியா ஒரு ஸ்டாண்டர்ட் 1 அந்த மாதிரி ஒரு கத்து கொடுக்கலாம்னு சொல்றீங்க. அப்போ வந்து அவங்க திடீர்னு அவங்க கேட்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து எந்த ஸ்கில், ஐ மீன் இன் கேஸ் தே ஆஸ்க், சோ நம்மளுக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கணும் இல்லையா, ஒரு டீட்டெயிலா இருக்கணும் இல்லைங்களா, அதுக்குதான் கேட்டோம். வணக்கம்மா சார், இதுக்கு நான் ஆன்சர் பண்றேன் சார். இப்ப அவங்க வந்துட்டு அந்த அளவுக்கு டீட்டெயிலா கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க சார். ஏன்னா மாணவர்கள் வந்து இப்பதான் அவங்க ஆசிரியராகவே ஆக போறாங்க. ஸோ ஒரு பெர்ஃபெக்டான ஆர்பிஹெச் செஞ்சிருக்கணும், இந்த டீட்டெயிலா இந்த ஸ்கீலை வந்து மாணவர்கள் விளக்கணும், அந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு டீச்சிங் ஸ்கில் இருக்கா நம்ம மாணவர்கள்ட்ட, அந்த பேச்சு அவங்களுக்கு சரியான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்களா, அந்த பாடி லாங்குவேஜ் சொல்லுவாங்க அது இருக்கா, அந்த அந்த பஞ்சாப்பாயன் எப்படி செய்யறாங்க, கான்ஃபிடென்ட் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு, அதை தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்களோட அந்த கொண்டென்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த கொண்டென்ட் வந்துட்டு அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த பார்க்க மாட்டாங்க. நார்மலி நம்ம இன்டர்வியூலயே நம்ம சொல்ற ஆன்சர் வந்துட்டு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்டா நம்ம டெலிவர் பண்றோம் அதுதான் நம்ம பார்ப்பாங்க. ஸோ அதுதான் மெயினா அவங்க பார்க்கணும். டீட்டெயிலா ஆர்பிஹெச் செய்யணும், ஒரு ஆர்பிஹெச்சோட ஒரு உள்ளடக்க தரம், கற்றல் தரம் அதெல்லாம் எடுத்து விளக்கணும்ன்றது அவசியம் இல்லைங்க சிஸ்டர். தேங்க்யூ. ஓகே, நன்றி மேடம். இல்ல எப்படின்னா எனக்கு என்ன விளங்கலன்னா, எங்களுக்கு அது எப்படி ஆரம்பிக்கிறது? இஃப் லெட்ஸ் சே அவர் சொன்னார் இல்லைங்களா, ஒரு டாபிக், சின்ன டாபிக், ஆண் பால் பெண் பால். சோ நம்ம வந்து ஒரு பிபிஎம் செஞ்சு எடுத்துட்டு போறோம், அப்ப அந்த பாட்டில ஒட்டிடுவோம். எப்படி அதை ஆரம்பிக்கிறது? அதாவது இது டாபிக், இதை பத்தின்னு நம்ம எப்படி வந்து ஆரம்பிக்கிறது? த ஸ்டார்டிங் பாயிண்ட், ஹவு டு ஸ்டார்ட். திடீர்னு எடுத்தாப்புல நம்ம இதை ஒட்டிட்டு, ஓகே மாணவர்களே இன்னைக்கு வந்து இதை பத்தி படிக்க போறோம்ன்ற நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அப்போ வந்து கொஞ்சமாவது ஒரு இன்ட்ரோ எப்படி, அதெல்லாம் ஒண்ணுமே கொடுக்க தேவை இல்லைங்களா, அப்படி ஆரம்பிச்சிடலாமா? இல்ல இத்ரோ கொஞ்சம் கொடுக்கணும் தான். ஏன்னா அவங்க கிளாஸ்ல பாத்திருப்பாங்கல்ல, ஒரு டீச்சர் வந்து டீச் பண்றப்ப எப்படி டீச் பண்ணுவாங்க, நம்ம கடந்து வந்த பாதைகள்ல அவங்களோட அனுபவத்துல அவங்க நிறைய பாத்திருப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஷர்வின், நீங்க அதை கோத்ரூ பண்ணிருப்பீங்கல்ல, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க ஷர்வின் விளக்கமா, எப்படி நீங்க சொன்னீங்கல்ல மாஜோங்களை எழுதி போட்டு செஞ்சீங்கன்னு. சோ அது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க ஷர்வின். வணக்கம். சோ நம்மளோட ஐபிஜி ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, சோ அவங்க வந்து ஷேர் பண்றாங்க. எஸ் பிரவீனா ஸ்ரீ, சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐக்கு வணக்கம், நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்ட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. இப்ப பொதுவா எப்படி ஸ்டார்ட் பண்ணானா, பீடிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு 10-20 செகண்ட்குள்ள, இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா திருக்குறள் சொல்லி தரோம்னு வச்சுக்கிட்டோம்னா, திருவள்ளுவர் போட்டோவை எடுத்து காட்டிட்டு இவர் யார் அப்படின்னு கேட்டுட்டு, அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு கூட வந்தவங்க வந்து பதில் சொல்லுவாங்க, திருவள்ளுவர். இவர் என்ன ஏற்றிருக்காருன்னா திருக்குறள். அப்ப அங்கிருந்து வந்துட்டு இன்றைய வந்து நம்ம என்ன ஆரம்பிக்க போறோம்னா திருக்குறள் படிக்க போறோம் அப்படின்னு வந்துட்டு ஆரம்பிக்கலாம். அது வந்துட்டு ஒரு சின்ன பீடிகைக்கு ஒரு 30 செகண்ட் அவ்வளவு பயன்படுத்தினா போதும். ஓகேமா, ரொம்ப நன்றி. வெரி கிளியர், வெரி கிளியர். தேங்க்யூ பிரவீனா. ஆல்ரைட், ஐ திங்க் திவாஷினி அண்ணன் டூரிங் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருக்காங்க. ஐ டோன்ட் நோ வெதர் நம்ம பேனலிஸ்ட்க்கு இந்த அளவுக்கு தெரியுமான்னு. அண்ணன் டூரிங் த பங்குன் துபி வாரியஸ் எனிபடி வில் ஹோல் அவர் லெக்ஸ் அப்படி கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து போன சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. அதாவது திவ்யா, போன வாட்டி வந்து எங்களுக்கு வந்து அந்த மாதிரி யாரும் பிடிக்கல, நாங்களே தான் இது பண்ணுவோம். ஏன்னா அந்த சீட்டாப் வந்து மொத்தம் வந்து 5 விதமா இருந்தது. ஸோ 5 விதமாவும் நாங்களே தான் செஞ்சோம், யாரும் வந்து எங்க கால்லாம் பிடிக்கல. ஸோ கண்டிப்பா இந்த வாட்டி அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதாவது அந்த என்ன நம்ம ஸ்கூல்ல வந்து நம்ம வந்து அந்த ஒரு இது வந்து அந்த பிஹெச்எஸ்டியோட இன்னொரு இது வந்து செய்வோம். அப்ப வந்து நம்மளோட நண்பர்கள் வந்து நம்ம காலை வந்து பிடிச்சிப்பாங்க, கால் வந்து ஏறாம இருக்கிறதுக்கு. ஆனா நாங்க வந்து யூகேஎஃப் வந்து செய்யற அந்த அந்த பங்குன் வாரியஸ்ல சுதேஷ் சொன்ன மாதிரி நிறைய யாருமே வந்து காலை வந்து பிடிக்க மாட்டாங்க. நம்மளுக்குதான் சொந்தமா அந்த காலை வந்து அழகா வந்து தரையில ஒட்டுனது போல வச்சு செய்யணும். ஒரு தடவை வந்து நம்ம வந்து காலை வந்து நம்ம எந்திரிக்கிறப்ப வந்து தூக்கிட்டோம்னா வந்து அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க, நிப்பாட்டிடுவாங்க.
நம்மளோட மார்க் வந்து கவுண்ட் பண்றது நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா போன தடவை வந்து நான் சரி அப்பயே வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப பாதியில வந்து நான் வந்து காலை வந்து லைட்டா வந்து தூக்கிட்டோன்னே ஓகே அதோட போதும்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அவங்க வந்து கவுண்ட் பண்ணுவாங்கல்ல எவ்வளவு வந்து நம்ம செய்யறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து கால் வந்து பிடிக்க மாட்டாங்க. ரைட், ஓகே. சுதேஷ் வந்து கேட்டிருக்காரு, ஆனா ஐ காட் தமிழ் காஸ். ஸோ கேன் ஐ ஸ்பீக் இன் நார்மல் தமிழ் ஆர் கிளாசிக்கல் தமிழ்? ஐ திங்க் அவர் கேட்கறது இலகுவான தமிழ், கொலோக்கியல் தமிழ்ல பேசணுமா இல்ல தூய தமிழ்ல பேசணுமான்னு அவர் கேட்கிறாரு. கண்டிப்பா ஷர்வின் சொன்னாருன்னு நினைக்கிறேன், நீங்க சுத்தமான நல்ல ஒரு தமிழ்ல பேசணும், மொழியில பேசணும், சரளமா பேசணும், உச்சரிப்புடன் பேசணும், சுத்த தமிழ்ல பேசணும். ஆமா. Taranya, ni boleh tak guna peribahasa masa jawab soalan? அதாவது இது வந்து அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அந்த பேனர் வந்து கேள்வி கேட்கிறப்ப வந்து பெரிபாசா வச்சு சொல்லலாமா அப்படின்னு. அதாவது இந்த பெரிபாசா சொல்லி ரொம்ப வந்து என்ன சொல்றது, ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஃபார்மலா இந்த இன்டர்வியூன்னு சொல்றப்ப இது வந்து ஒரு ஃபார்மலான ஒரு விஷயம். அப்படின்னு வந்து சொல்றப்ப வந்து ரொம்ப பொம்பாஸ்டிக்கா வந்து சொல்லாம நார்மலா பேசிக்கா ஃபார்மலா வந்து எப்படி கொண்டு போறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால அந்த பையத்தன அஸ்லாட்ல கூட சுதேஷ் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த பையத்தன அஸ்லாட் வந்து எழுதுறப்ப வந்து ரொம்ப வந்து பொம்பாஸ்டிக்கா எழுதுறப்ப பேனல் என்ன கேட்கிறாங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு பேனலுக்கு ஏத்த அந்த ஒரு ஜவாப் வந்து கொடுத்தாலே வந்து போதும். ஸோ வேற ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஜி ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் தம்மா பண்ண போறீங்களா? இல்லைன்னு நினைக்கிறேன் சார். Right. Baki Lakshmi, sir, when we do a demonstration, we will ask question, right? So the others should answer the question. கண்டிப்பா சார், கண்டிப்பா. இப்ப மத்தவங்க ஸ்டூடெண்டா தான் இருப்பீங்க. ஸோ டீச்சர் வந்து ஆன்சர் கேட்கறப்ப கேள்வி கேட்கறப்ப ஆன்சர் வந்து கண்டிப்பா ஸ்டூடெண்ட் பண்ணுவாங்க. அதே போலதான் இவங்க வந்து டீச் பண்றப்ப கண்டிப்பா அங்குள்ள உட்கார்ந்து நபர் வந்து கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவாங்க. I think dia lebih kepada bantu lah. No? ஆமா சார். அது மட்டும் இல்லாம அந்த கேள்வி கேட்கலாம். ஏன்னா நீங்க வந்து உங்க நண்பர்கள் கிட்ட தான் கேட்க போறீங்க. ரொம்ப கஷ்டமான கேள்வி எல்லாம் கேட்காம ரொம்ப ஈஸியான கேள்வி வந்து கேட்டாலே வந்து போதுமானது. ஏன்னா முதல்ல நம்ம சொன்னது போலதான் பேனல் வந்து நம்ம வந்து எப்படி வந்து அந்த டாபிக் வந்து கரைச்சு குடிச்சிருக்கோம், எப்படி வந்து தெரியுது. நீங்க வந்து பேனலுக்கு வந்து சொல்லி கொடுக்க போறது கிடையாது. பேனல் வந்து எல்லாமே ஃபுல்லா தெரிஞ்சுதான் வைப்பாங்க. அவங்க பேசிக்கா மெயினா பார்க்க போறது எப்படி நீங்க சொல்லிக் கொடுக்க போறீங்க அப்படின்றதுதான். அப்ப நான் சொன்னது மாதிரிதான் இப்ப ஆண்பால் பெண்பால் பத்தி போறீங்கன்னா ஓகே ஆண்பாலோட எடுத்துக்காட்ட சொல்லுங்க, எடுத்துக்காட்ட சொல்லுங்க. எடுக்கிறத வந்து பொறுத்து இருக்கு. ஓகே தேங்க்யூ. ஓகே சரி, நம்ம ஐ திங்க் இங்க Q&A முடிஞ்சிருச்சு. வேற ஏதேனும் மாணவர்கள் பேரண்ட்ஸ் வந்து இங்க கேட்டிருக்காங்க. ஹர்வின் சார், when other students answer question we can give reward. கண்டிப்பா கொடுக்கலாம் ஐயா. ஏன்னா நான் போன வாட்டி செய்யறப்ப கூட கரெக்டா பதில் சொல்ல ஸ்டூடெண்ட் வந்து சாக்லேட் கொடுத்தேன். ஸோ நீங்க கூட கொடுக்கலாம். ஓகே. alright, so சொல்லுங்க சார். இன்னொரு கேள்வி, இப்ப வந்து நீங்க தமிழ் குரூப் போனீங்களா? கஜா பாஷா தமிழ் இருக்கு இல்லையா? சோ அந்த குரூப் வந்து 3 பேருங்களா? ஒரு குரூப்க்கு 3 பேர் கூப்பிடுவாங்களா? அப்படியா? ஆமாங்க ஆண்டி, ஒரு குரூப்ல வந்து 3 பேர் தான் இருப்போம். அப்ப கஜா பாஷா தமிழ்னா அந்த இன்டர்வியூவும் அவங்க மட்டும் தானுங்களா? அதான் இப்ப கஜான் பாஷா தமிழ்னா 3 இந்தியன்ஸ் இருப்பாங்களாங்க, அப்படியா? ஆமாங்க ஆண்டி, அதாவது இன்டர்வியூ போறப்ப ஒரே கோர்சஸ்ல உள்ளவங்களை தான் வந்து அந்த குரூப் மெம்பர்ஸ் வந்து சேர்ப்பாங்க. இப்ப வந்து மேஜர் தமிழ்னா அந்த இன்டர்வியூ போற குரூப் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து மேஜர் தமிழா தான் இருப்பாங்க. இப்ப செனினா அந்த இன்டர்வியூ போறவங்க அந்த குரூப் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து செனியாவே தான் இருப்பாங்க. ஏன்னா அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும். அந்த வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து அந்த மைக்ரோ டீச்சிங் செஞ்சு அந்த 2-way கம்யூனிகேஷன் நடத்துறதுக்கு வந்து ஈஸியா புரியும். இப்ப இந்த இன்டர்வியூல பிகாஸ் தெரிஞ்ச வரைக்கும் 20,000 பேருக்கு மேல அப்ளை பண்ணி இந்த தடவை வந்து ஒரு 30% தான் அதுல வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இன்டர்வியூ வரைக்கும் வந்துட்டாங்கன்னா சான்சஸ் ஆர் வெரி ஹை இஸ் இட் டு கெட் டு சிராப் இன்டு ஐபிஜி, இல்ல எப்படி இதுல இருந்து ரொம்ப கழிப்பாங்களா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் படி, ஃப்ரெண்ட்ஸ் படி எப்படி அது? சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன்.
வணக்கம் சிஸ்டர். அது வந்து நம்ம சொல்ல முடியாதுங்க சிஸ்டர். அவங்க வந்துட்டு உஞ்சூரான் போட்டு வச்சுட்டாங்க இவ்வளவு பேர் தான் எடுப்பேன்னு. இப்ப பஸ் தமிழ்னா வந்து இத்தனை ஐபிஜிக்கு இவ்வளவு ஸ்டூடெண்ட் தான் உள்ளுக்கு போடுவாங்கன்னு லிஸ்ட் வெளியாக்கிட்டாங்க. சோ அவங்க வந்து பெஸ்ட் அமாங் த பெஸ்ட் தான் எடுப்பாங்க. ஏன்னா போன வருஷம் பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து இன்டர்வியூக்கு வந்தாங்க. ஜஸ்ட் மலேசியா ஃபுல்லாவே இன்டர்வியூ பண்ணதுல 15 பேர் செலக்ட் பண்ணி அந்த 15 பேர் மட்டும் தான் வந்து ஐபிஜி பைனூன்ல போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க இவ்வளவுதான் சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு த பெஸ்ட் நம்ம கொடுக்கணும். நல்ல பெஸ்ட் கொடுத்தோமா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குங்க சிஸ்டர். நன்றிங்க சார். நன்றி மேடம், நன்றி. அப்பனா காம்படிஷன் டஃப் தான் among participant. அப்ப ஆமா, காம்படிஷன் வெரி ஹை. ஓகே, நன்றி மேடம். ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம். சரி, வேற கேள்விகள் இருந்துச்சு நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். வேற கேள்விகள் இருக்கா? ஓகே, ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, அந்த மைக்ரோ டீச்சிங் வந்து நடத்துறப்ப வந்து நம்ம வந்து பேனலை பார்க்கணுமா இல்ல ஃபெலோ கேண்டிடேட்ஸை பார்க்கணுமா அப்படின்னு. நீங்க வந்து பேனலை பார்க்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை. தெமுடுகா இன்டர்வியூ நடக்கிறப்ப மட்டும்தான் நீங்க வந்து பேனலுக்கு வந்து ஜவாப் பண்ண போறீங்க. அந்த மைக்ரோ டீச்சிங் வந்து நடத்துறப்ப வந்து நீங்க வந்து அந்த ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தான் உங்களோட டீச்சர், அவங்க தான் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்க டீச்சரா இருந்து உங்களோட பார்வையாளர்கள் யாரும் அவங்களுக்கு தானே சொல்லிக் கொடுக்க போறீங்க. நீங்க வந்து பேனலுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போறது கிடையாது. பேனல் வந்து ஏன்னா வந்து பேனல் இங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு முன்னுக்கு தான் வந்து நம்ம உட்காந்துருப்போம். அப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னுக்கு தான் வந்து நம்ம வந்து நின்று சொல்லிக் கொடுப்போம். பேனல் வந்து பின்னாடி வந்து ஜஸ்ட் அப்சர்வ் தான் பண்ணுவாங்க, நம்ம வந்து எப்படி சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்றத. ஸோ நீங்க வந்து உங்களோட ஃபெலோ கேண்டிடேட்ஸை பார்த்து வந்து சொல்லிக் கொடுத்தா போதுமானது. ஓகே, தேங்க்யூ. வேற கேள்விகள் இருக்கா? லாஸ்ட் ரவுண்ட் நம்ம போயிடுவோம். எனி கொஸ்டின்ஸ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, அண்ணா during the interview is it one-to-one or group members will be there? I think few times explain பண்ணிட்டாங்க. ஒரு டீம்ல ஒரு குரூப்ல வந்து 3 மாணவர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாமே நீங்க ஒன்னா you will be going through அந்த ஒன்னா தான் நீங்க உள்ளுக்கு போயிட்டு அந்த ஹோல் செஷன் நீங்க வந்து go through பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. சரி, ஐ திங்க் சில கேள்விகள் தான் நீங்க கேட்கலாம். நீங்க வேற கேள்விகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யலாம், நம்மளுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதுல நீங்க வந்து நான் வந்து ஒரு கமெண்ட் வந்து ஒரு சேட் வந்து நான் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க பின் மெசேஜ்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், டிக்டாக் உடைய லிங்க்லாம் இருக்கு. குறிப்பா நீங்க டெலிகிராம் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம டெலிகிராமினுடைய குரூப் உடைய ஒரு குரூப் உடைய சேனல் இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்ணீங்கன்னா குரூப் உடைய லிங்க் வந்து உங்களுக்கு அங்க வரும். ஸோ அதுல நீங்க ஜாயின் பண்ணி நீங்க கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம், அங்கேயிருந்து நீங்க இன்ட்ராக்ட் பண்ணலாம். Later I will also add in Sudesh and also Sharvin. I think Sudesh இருக்காருன்னு நினைக்கிறேன். I think நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் அந்த குரூப்ல. ஆமா சார், நான் குரூப்ல இருக்கேன் சார். ஷர்வின் தெரியல எனக்கு, பட் அப்படிதான் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா மேபி உங்களுக்கு கேள்விகள் ஏதேனும் இருந்துச்சுன்னா நீங்க ஃபாலோ அப் பண்ணிக்கலாம். they will be able to assist. Okay, so வேற லாஸ்ட் ரவுண்ட் பிஃபோர் நம்ம இந்த செஷனை கன்க்ளூட் பண்றதுக்கு any கேள்விகள் இருக்கா? நிறைய விஷயம் இன்னைக்கு வந்து பயனுள்ள தகவல் வந்து நமக்கு ஷர்வின் அண்ட் சுடேஷ் அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு மேடம் இலங்கேஸ்வரி அண்ட் ஆல்சோ இளமதி, பிரிவினாஸ்ரீ அண்ட் ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஐபிஜி தொன்கு பைனும் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. முக்கியமான சில விஷயங்கள் வந்து ஐ திங்க் யூ ஹேவ் டு டேக் அவே. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய டேக் அவே என்னன்னா, நீங்க போறதுக்கு முன்ன யூ மஸ்ட் ப்ரிப்பேர் யுவர் மைண்ட் செட், ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அண்ட் திங்க் தட் யூ ஆர் ஆல்ரெடி அ டீச்சர். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டை நீங்க போனீங்கன்னா சிறப்பாக நீங்க செஞ்சுட்டு வரலாம். நிறைய விஷயங்கள் சொன்னது போல நீங்க எப்படி உட்காடுறீங்க அது கூட வந்து ஒரு பேனல் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலா ப்ரிசைஸா பார்ப்பாங்க. கண்டிப்பாக நீங்க வந்து ஜவான் ஆவாம் என்று சொல்லக்கூடிய அரசாங்க தொழில நீங்க வந்து இருக்க வேண்டும் என்றால் நிறைய கட்டுப்பாடுகள், நிறைய டிசிப்ளின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது உங்களுடைய லுக் அப்பியரன்ஸா மட்டும் இல்லாம கூட உங்க பேசக்கூடிய விஷயங்கள், நீங்க நடத்துக்கக்கூடிய விதம், இது எல்லாமே வந்து கவனிக்கப்படும். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் அலர்ட்டா அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் மேக் ஷூர் யூ ஹேவ் த ரைட் மைண்ட் செட் பிஃபோர் யூ கோ இன் டு த செஷன். ஸோ அந்த தருணத்துல அந்த மெசேஜோட இன்றைய ஒரு வெபினார் வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். இவ்வேளையில வந்து ஷர்வின், சுடேஷ், மேடம் இலங்கேஸ்வரி, பிரிவினாஸ்ரீ, இளமதி அண்ட் ஆல்சோ ஃபெலோ ஐபிஜி மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்முடைய அழைப்பிதழ் வந்து ஏற்று இன்னைக்கு வந்து நீங்க உங்களுடைய ஒரு ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 9:30 almost 2 hours plus நீங்க வந்து இந்த
ஹோல் திங் நீங்க வந்து ரன் பண்ணிருக்கீங்க, ஷேர் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா நம்ம மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமாக இருக்கும். இந்த ரெக்கார்டிங் வந்து நம்ம வந்து அப்புறமே நம்ம யூடியூப் பேஜ்ல அப்லோட் பண்ணுவோம். ஸோ எனிதிங் யூ கைஸ் கேன் ஃபாலோ அவர் யூடியூப் பேஜ். QMIC மலேசியான்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம யூடியூப் பேஜ் வரும். ஸோ அதுல நீங்க வந்து பல விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஓகே, ஸோ விஷிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட். சிறப்பாக செய்யுங்க உங்களுடைய இன்டர்வியூவை. நிறைய மாணவர்கள் தொடர்ந்து ஐபிஜிக்கு வந்து வரணும், ஐபிஜியில் படிக்கணும். ஸோ ஃபைனல் வேர்ட்ஸ் ஃப்ரம் Sharvin, Sudesh and Madam Ilangeshwari and also Privina. Yes, Privina, you want to say something? Go ahead. Well, yeah, Shekhar raise பண்ணிருந்தீங்க. Hi, yeah, good evening. I'm actually just a fellow Malaysian Indian actually from the industry, but not currently in Malaysia. But one thing is, first of all, great job, QMIC is doing actually, so I appreciate that. ரொம்ப சிறப்பான விஷயம் செய்றீங்க. இந்த டாபிக்ல just slightly out of topic, but just probably is a general thing to add on சொல்லலாம். என்னன்னா, so overseasல வந்து there's something called qualified teacher status. Some of you all will maybe know about it. So இது என்னன்னா, so this is predominantly provided by England. Okay, so UKல வந்துட்டு ஒரு டீச்சர் ஆகணும்னா யூகேல நீங்க இதே மாதிரி மலேசியால கோர்ஸ் படிச்சுட்டு but at the same time நீங்க வந்து குவாலிஃபைட் டீச்சர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுக்கும். ஓகே, அதுக்கு நீங்க சில ட்ரைனிங்லாம் அட்டென்ட் பண்ணணும் and then they provide you. அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா you can actually literally teach in anywhere around the world. It's sort of like a gold standard qualified teacher status certification, which allows you to work from Middle East countries to European countries, US, Canada, many countries. Okay, so அது வந்து அது obtain பண்றதுக்கு வந்து நிறைய வழி இருக்கு. Probably we don't need to go into the details now. நீங்க கூகுள் பண்ணி find out பண்ணலாம் actually. But if you just find out for qualified teacher status எப்படி கெயின் பண்றது from an overseas school, overseas university எல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்மளோட சிச்சுவேஷன் வந்து obviously Malaysian is இப்போ இட்ஸ் overseas university. ஸோ overseas university நீங்க டிகிரி முடிச்சுட்டு டீச்சரா வேலை செஞ்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்க எப்படி இந்த குவாலிஃபைட் டீச்சர் ஸ்டேட்டஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். யூ மைட் நீட் டு கன்வெர்ட், டூ another extra course அந்த மாதிரி இருக்கும்ல. பட் இதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். But what I'm trying to say is that அதை நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா பின்னாலைக்கு wherever you get an opportunity you can go and work, because that will give you the main ticket to go and work. Because இது ரொம்ப பேர் தெரியாது. ரொம்ப பேர் இப்போ ஓவர்சீஸ், ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்பவுஸ் கல்யாணம் பண்ணிட்டு நீங்க யூகேக்கு வரீங்கன்னு வச்சுங்க. அப்படி நீங்க வந்தீங்கன்னா நீங்க மறுபடியும் அந்த டிகிரி கோர்ஸ் இல்ல அந்த சர்டிபிகேஷன் நீங்க யூகேல தனியா படிச்சு செய்யணும் ஒரு 2 வருஷத்துக்கு. ஸோ சீன்ஸ் நீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டிகிரி முடிச்சுட்டு இல்ல செய்யும் போதே நீங்க இதையும் வந்து சைட் லைன் செஞ்சுட்டீங்கன்னா wherever you go, whatever opportunity you get in the future, it will be very beneficial and helpful. So that's the one point I wanted to raise. Thank you sir, thank you so much sir. ரொம்ப valuable information. Thank you Shekhar sir. Yeah, no problem. Yeah, much appreciated. Okay. Thank you. Thank you to all the panelists today and also Madam Ilangeshwari. So thank you so much guys. மீண்டும் நம்ம தளத்தை சந்திப்போம். மேபி STPI matriculation மாணவர்கள் முடித்த பிறகு அவங்களுக்கு இந்த ஒரு துமுருக செஷன் நடக்கும் தனிப்பட்ட ரீதியில. ஸோ மேபி திரும்பியும் அவங்க நம்ம சந்திக்கலாம். ஸோ அதுவரையில வந்து ஒரு தற்காலிகமா நம்ம வந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிவன். Thank you sir. Thank you sir for the opportunity. Thank you Sharvin. Thank you sir. Thank you sir. Thank you Suresh, very good presentation. Thank you so much. Thank you sir. Thank you Privina. Thank you madam. Thank you for spending your time madam. Thank you so much sir.